காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை பட்டிமன்றம் பவர்ட் பை போத்தி ஸ்வர்ணமஹால், அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் மற்றும் பத்மஸ்ரீ ஸ்வர்ணமஹால். வெள்ளி விழா காணுகின்ற கல்யாண மாலை சன் டிவி படப்பிடிப்பை புத்தம் புதிய ஒரு கல்யாண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 25 ஆண்டுகளாக மாறாத புன்னகையோடு, மலர்ந்த முகத்தோடு, கனிந்த வார்த்தைகளோடு, கம்பீர தோற்றத்தோடு வீற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய மோகனையா அவர்களே, மனதிலே தோன்றுகிற எல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை. ஆனால் 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அதுவரை யாரும் பயணிக்காத ஒரு பாதையை தேர்வு செய்து குடும்ப உறுப்பினர்களை சமாளித்து அவர்களை நம்ப வைத்து தொலைக்காட்சியிலே வரன் அறிமுகம் என்கிற புதிய ஒரு வடிவத்தை கொண்டு வந்து இந்த கல்யாண மாலையின் மிக முக்கியமான உறுப்பினராக, நிகழ்ச்சிகளின் இயக்குனராக, எங்களை போன்ற பேச்சாளர்களோடு பயணிப்பவராக இருக்கின்ற கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, இந்த பகுதியிலே இப்படி ஒரு மண்டபமா? பெரும்பாலும் 60-70 வயதுக்கு பிறகு மனிதர்களுக்கு தரப்படுவது பத்மஸ்ரீ என்கிற விருது. அந்த விருதின் பேரிலே ஒரு மண்டபத்தை உருவாக்கி மிகச் சிறப்பாக வடிவமைத்து இந்த பகுதி மக்கள் எல்லாம் தங்கள் வீட்டு திருமணத்தை கோலாகலமாக கொண்டாடுவதற்காக பத்மஸ்ரீ மகாலை இங்கே வடிவமைத்து தந்திருக்கக்கூடிய அதன் உரிமையாளர் ஐயா அவர்களே, அவரது குடும்பத்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த மேடையை அலங்கரிக்கின்ற இன்றைய பட்டிமன்றத்தின் சிறப்பு மிகு பேச்சாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கிறது. நாங்கள் வந்தோடனே சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோமோன்னு எனக்கு தோணுச்சு. திரும்புகிற திசையெல்லாம் கலை நயம், அழகு அத்தனையும் உருவாக்கி தந்த இதன் ஆர்கிடெக்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல சன் டிவியினுடைய கல்யாண மாலை படப்பிடிப்பு உலக தமிழர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முதல் தொலைக்காட்சி என்றால் அது சன் டிவி தான். இதுவரைக்கும் கல்யாண மாலை திருமணத்துக்கு காத்திருக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணையும் அறிமுகம் செய்தார்கள். இன்றைக்குத்தான் கல்யாண மண்டபத்தையே அறிமுகம் செய்கிறார். அவங்க அடிக்கடி வெட்டிங் அண்ட் பியாண்டுன்னு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்போல்லாம் எனக்கு அது புரியலை. வெட்டிங் அண்ட் பியாண்டுன்றது கல்யாண மண்டபமும் சேர்த்து தான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய கவலைகள், கஷ்டங்கள், வருத்தங்கள் அத்தனையும் இருக்கும்போது பட்டிமன்றம் என்ற கலை வடிவம் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும், மனதில் இருக்கிற பாரத்தை இறக்கும், குறைக்கும். இதை 25 ஆண்டுகளாக ஒரு தமிழ் கலையை தொடர்ந்து ஊக்கம் தந்து எல்லாரும் பார்க்கும்படி செய்கிற கல்யாண மாலைக்கு பேச்சாளர்கள் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு பெரும்பாலும் நாங்கள் ரயிலில் கிராஸ் பண்ணுற ஊர். செங்கல்பட்டு வந்துருச்சுன்னா சென்னைக்கு ரெடி ஆயிடுவோம். சென்னையில் ஏறினோம்னா செங்கல்பட்டு வந்தோன்னே தூங்க போயிடுவோம். எப்படியோ செங்கல்பட்டு எங்களுக்கு இந்த ஏரியை பார்க்கும்போது ஒரு அழகு. எங்கள் ஊர்லலாம் இவ்வளவு பெரிய ஏரி இல்லையே, அது எப்படி இந்த செங்கல்பட்டுக்காரங்க மட்டும் ஏரியை இவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க? ஏன்னா அதில் சில சமயம் போட்டு மாதிரியெல்லாம் போகும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த பகுதி, இந்த மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அதுவே இந்த மாவட்டத்துக்கு பெருமை, ரொம்ப மரியாதை. இவ்வளவு ஏரிகள் எங்கேயும் இருக்காது. சுற்றி சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. அத்தனையும் இருக்கிற பகுதி. சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்க? வெள்ளைக்காரன் போயிட்டானா நம்ம தேசத்தில் தேனாறு பாயும், பாலாறு பாயும். நாங்கள் தேனாறு ஓடலை, பாலாறு மட்டும்தான் ஓடுது. அது இங்கே பக்கத்துலேயே ஓடுது. இந்த செங்கல்பட்டில் இப்படி புதிய மண்டபத்தில் ஒரு அருமையான பட்டிமன்றம். மிகுந்த செல்வம் நமக்கு அழிப்பது, தீராத தலைவலியா, திகட்டாத இன்பத்தையா?
அதாவது சொத்து நிறையா இருக்குது, சேர்த்துக்கிட்டோம்னா பிரச்சனை வருமா, சந்தோஷம் வருமா? இப்படி மண்டபத்தில் இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு தைரியம் வேணும். பணம் என்பது மனிதன் கண்டுபிடித்தது. அவன் கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல பணத்தை சொல்றாங்க. இறைவன் அப்படின்ற சிந்தனையும் அவன் தான் கண்டுபிடிச்சான்றாங்க. இந்த இரண்டில் கடவுள் கட்டுப்படுத்துவதை விட மனிதனை பணம் கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. பணம் தான் மனிதனை ஆட்டி வைக்கிறது. அது பேச ஆரம்பித்தால் இந்த உலகம் அமைதியாகி விடுகிறது. காசு பேச ஆரம்பித்தால் உலகின் எல்லா மொழிகளும் அமைதியாக கைகட்டி கேட்கும். அதுதான் உண்மை. எல்லா வகையிலையும் செல்வத்தை சேர்க்கலாம். அந்த காலத்தில் ரொம்ப காலம் முன்னாடி மாடுகள் செல்வமாக இருந்திருக்கு. இப்போ கூட ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா எரும மாடு அங்கே பெரிய சொத்து. கல்யாணம் பண்ணணும்னா எரும மாட்டை கொடுத்து பொண்ணை கூட்டிகிட்டு வரணும். சில ஊர்களில் ஒரு காலத்தில் உப்பு சொத்து மாதிரி இருந்திருக்கு. மாணிக்கம், வைரம், வைடூரியம் சொத்தாக இருந்திருக்கு. நிலபுலம் எல்லா காலத்திலையும் சொத்தாக இருந்திருக்கு. காடு கரை, வீடு மனை சொத்தாக இருந்திருக்கு. இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்? கிரிப்டோ கரன்சிக்கு வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் நாணயம் இருந்தது, பிறகு ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க. ஃபியட் மணினா அரசு கொடுக்குற பவர். அதில் வந்தது தான் ரூபா நோட்டு. ரூபா நோட்டு வந்தது. தங்கம் வெள்ளி நாணயம் போய் அலுமினிய நாணயம் வரைக்கும் வந்தாச்சு. பேப்பர் கரன்சி வந்தது. விதவிதமாக பணம், சொத்து இருக்கிறது. சொத்துக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு. இந்த செல்வத்தை சேர்த்தால் என்ன வரும்? தலைவலி தான் வரும் அப்படின்னு ஒரு 3 பேர். அதெல்லாம் இல்லைங்க, அதுதாங்க சந்தோஷம். உண்மையிலேயே தங்கம்னு பேர் வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் தங்கம் குன்றிமணி கூட இருக்காது. மாணிக்கம்னு பேர் வைப்பாங்க. மாணிக்கம் என்ன நிறம்னு கூட அவனுக்கு தெரியாது. கம்பராமாயணம் படித்தவங்களுக்கு கோசல நாட்டை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இருக்கும். கோசல நாட்டில் ஒரு கோழி என்ன செய்தான், குப்பையை கிளறுதான். குப்பையில் இருக்கிறதெல்லாம் மாணிக்கம், வைரம், வைடூரியம் மின்னுது. இது மின்னுற அந்த மாணிக்கத்தை பார்த்து குருவி கூட்டில் போய் வைக்கிறதுக்கு மின்மினி பூச்சியாக்கம்னு தூக்கிட்டு போய் கூட்டில் வைக்குதான் வெளிச்சத்துக்காக. அப்படி குருவிகள் குப்பையில் இருக்கிற கோழி கிளறிய மாணிக்கங்களை எடுத்து தேடி போய் மின்மினி பூச்சி என்று தவறாக எண்ணி கூட்டில் சேர்க்கிற நாடு கோசல நாடுன்னு கம்பன் சொல்கிறான். அப்போ எவ்வளோ சொத்து இருந்திருக்கணும். கற்பனை தான், சொத்து இருக்குல்ல, என்ன சேர்த்து வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல. சேர்ப்பது அப்படின்றது கம்பீரம் தரும், அதுதான் மகிழ்ச்சின்னு ஒரு 3 பேர். இல்லைங்க, அதுதாங்க பிரச்சனைன்னு ஒரு 3 பேர். இது தீராத தலைவலியே அப்படின்னு பேசுறதுக்கு திரு ராகவேந்திரன் அவர்கள் தமிழ் பேச்சு மேடைகளில் ரொம்ப பிரபலமாக வர்றவர். நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார், பரிசுகள் வாங்கியிருக்கிறார். நல்ல பேச தெரிந்த பிள்ளை ராகவேந்திரன் அவர்கள். அது எதுக்குங்க அப்படின்னு அவரோடு சேர்ந்து பேசுறதுக்கு புதுக்கோட்டை பாரதி அவர்கள். புதுக்கோட்டையில் ஒரு கம்பன் கழகம் வச்சிருக்கிறாங்க. 10 நாள் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு மீரா மேடத்தில் கேளுங்க, தெரியும். நான் கம்பராமாயணத்துக்காக 10 நாள் விழா நடத்துகிற ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் புதுக்கோட்டை பாரதி அவர்கள். அவரும் சொல்றாரு, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு தான், செல்வத்தை சேர்க்க சேர்க்க வில்லங்கன் தான் சொல்றதுக்கு அவங்க நிறைவாக அந்த அணியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். நிறைய மேடைகள், அவங்க பேச்சுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு. அவங்க இன்னைக்கு சொல்றாங்க, செல்வம் வேண்டாம், தீராத தலைவலி. அது கைக்கு வந்துருச்சுனாலே சும்மா இருக்க விடாது, பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 3 பேரும் தீராத தலைவலியே என்று தெம்பாக பேச வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லையா, அது திகட்டாத இன்பம் தரும்,
சொல்றதுக்கு திரு பிரிட்டோ அவர்கள். பிரிட்டோ தம்பி அரசு துறையில் பணியாற்றுகிறார். மதுரைக்காரர், எங்க ஊருங்க. எல்லாத்துலேயும் முந்தி நிற்கிறது நாங்கள் தான். நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு எங்களை வந்து பார்த்தா தெரியும். அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் கிளம்பி செல்வம் சந்தோஷம்னு பேசுறார் பாருங்க, அவர் தான் பிரிட்டோ. பேச்சாளர் வரிசையில் எப்பவுமே புதுமுகமாக ஒருத்தரால் இருக்க முடியும்னா அது சுஜித் தான். சுஜித் குமார் இருக்காரு. அவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில், ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவருக்கு இருக்கிற வேலை பளுவுக்கு இந்த மேடைக்கு அவர் வர்றாருன்றதே ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி எங்களுக்கு. அதை விட ஒரு முக்கியமான வேலை அவர் பண்ணுறார். வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு, எங்கெங்கோ கிராமங்களில் தங்கி கிடக்கிற பிள்ளைகளுக்கு என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி உயர்ந்த கல்வி தருவதற்கு ஒரு அறக்கட்டளை வைத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர். கம்பீரமான நடை, நல்ல தமிழ், எதிர்கட்சினா என்ன, எதிர் அணிய உண்டு இல்லைன்னு ஆக்குகிற வாதத்திறம். அதுலேயும் நான் அந்த பக்கம் இருந்தேன்னா அது வேற ரூபம். ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. அவங்க சொல்றாங்க, மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தையே அப்படின்னு சொல்றாங்க. 6 பேர் தயாராயிட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் செங்கல்பட்டு மாதிரி நகரத்தில் நான் இதுவரை பட்டிமன்றம் பேசியதாக எனக்கு நினைவில்லை. பாப்பையா சார் தலைமையிலே நாங்கள் வந்ததாக நினைவில்லை. இந்த ஊருக்கு இதுதான் முதல் முறை. ஏறக்குறைய என்னோட அனுபவத்தில் ஒரு 30 ஆண்டு காலத்தை தாண்டி முதல் முறையாக செங்கல்பட்டு நகரத்திற்கு பட்டிமன்றத்தை கொண்டு வந்த கல்யாண மாலைக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குவோம். மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியை என்று சொல்வதற்கு வருகிறார் தம்பி ராகவேந்திரன் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்யாண மாலை ரசிக பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கங்களை சொல்லி தொடங்குகிறேன். காஞ்சிபுரத்தினுடைய சாமர்த்தியத்திற்கு மத்தியிலும் சென்னையினுடைய வேகமான வளர்ச்சிக்கு மத்தியிலும் சமநிலையோடும் மகிழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிற செங்கல்பட்டு வாழ் சொந்தங்களுக்கு என் பேரன்பின் வணக்கம். சாதாரண நிகழ்வுகளை கூட சாதனை நிகழ்வுகளாகவும், சாதனை நிகழ்வுகளை கூட மிகச் சாதாரணமாகவும் நடத்தி விடுகிற வல்லமையும் ஆற்றலும் கொண்ட கல்யாண மாலையின் இயக்குனர் மரியாதைக்குரிய மீரா அம்மா அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். புன்னகையால் நம் இல்லங்களில் புது வசந்தத்தை ஒவ்வொரு முறையும் ஏற்படுத்தி தருகிற பெருமதிப்பிற்குரிய ஐயா மோகன் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். ஒரு அழகான தலைப்பு, மிகுந்த செல்வம் நமக்கு தருவது திகட்டாத இன்பத்தையா தீராத தலைவலியையா? நாங்க தீராத தலைவலியன்னு பேச வந்திருக்கோம். அதுக்காக இந்த தம்பி வாழ்க்கைக்கு பணமே வேணான்னு பேச வந்திருக்கான்னு நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. இல்லை, அளவில்லாத பணத்தால் ஏற்படுகிற ஆபத்தை பத்தி பேசத்தான் நாங்க 3 பேர் வந்திருக்கோம். பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லைங்கிற ஒரு கஷ்டம்தான். ஆனா அதிகமா பணம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பணத்தை காப்பாற்றணும், அதை இன்னும் அதிகமாக வளர்க்கணும், எப்படி வரியை குறைச்சி கட்டுறதுன்னு திட்டம் போடணும், பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். பணம் கேட்டு யாராவது வீட்டுக்கு வந்தா அப்படி பேசணும், யாராவது முதலீடு பண்றதுக்காக கம்பெனிக்கு வந்தா இப்படி பேசணும், அரசியல்வாதி வந்தா அடங்கி போகணும், அரசு அதிகாரி வந்தா லஞ்சம் கொடுக்கணும்னு 1000 கஷ்டம் இந்த பெரும்பணக்காரர்களுக்கு தான். பணம் இல்லைன்னா வெறும் பண கஷ்டம் மட்டும்தான். ஆனா மிகுந்த செல்வம் இருந்தா 1000 மன கஷ்டம் இருக்குங்க. அது எப்படி மகிழ்ச்சியை தரும்னு இவங்க பேச போறாங்க. நடுவர் அவர்களே, இந்த செல்வம்ங்கிற சொல்லுக்கு ஏன் செல்வம்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நான் யோசிச்சேன். போய்கிட்டே இருக்கும். செல்வம் 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 செல்வம்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அது செல்வம் 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 செல்வம்னு வந்து நிற்கும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற செல்வம்
நாளைக்கு உங்கள்கிட்ட வரும். நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற செல்வம் நாளான்னைக்கு இன்னொருத்தர்கிட்ட போகும். அது செல்வம் இல்லை, செல்வம்ங்கிறதுனால தாங்க அதுக்கு செல்வம்னே பேர் வச்சிருக்காங்க. அப்படி நிலையில்லாத செல்வம் எப்படி நிலையான மகிழ்ச்சியை தரும்னு பேசுறாங்க, எனக்கு புரியல. இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க? பெரும் பணம் வச்சிருந்தா நல்ல திகட்டாத இன்பம் கிடைக்கும்ங்கிறாங்க. ஆனா பெரும் பணம் இருக்கிறவங்க எதையெல்லாம் வாழ்க்கையில இழக்கிறாங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணுங்க. படுத்தா உடனே தூக்கம் வருமா? தூக்கத்தை இழந்து போறாங்க. ஏசிய போட்டு தூங்கலாம்ல. எங்க சாதாரண ஏழை குடிசையில வாழ்றவன் பாய விரிச்சு படுத்தா கூட படுத்த உடனே தூக்கம் வருங்க. ஆனா பஞ்சுமெத்தை முழுக்க பணத்தை நிரப்பி தூங்குறவனுக்கு தூக்கமே வாழ்க்கையில இல்லாத போது மகிழ்ச்சி எப்படிங்க வரும்? குடும்ப உறவுகளோட நேரம் செலவிடுறத அவங்க இழக்கிறாங்க. நல்ல நண்பர்களின் நட்பு வட்டாரத்தை இழக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியத்தை இழந்து போறாங்க. இன்னும் அதிகமா சேர்க்கணுங்கிற அந்த ஆவல், அந்த ஆசை, உடல் நலன் மீது இருக்கிற அக்கறையே மறந்து ஆரோக்கியத்தை இழந்து போகிற வாழ்க்கை எப்படி இன்பத்தை தரும்னு இவங்க 3 பேரும் பேசுறாங்கன்னு எனக்கு புரியுது. இனிமே வந்து பேசுவாங்க. அதுலயும் இந்த பணக்கார வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகள், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சாதாரண வீட்டு பிள்ளைகள் அனுபவிக்கிற எளிமையா அவங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கையின் அனுபவங்கள் கூட இந்த மிகுந்த செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. என்ன கிடைக்குது? தெருவில் சைக்கிள் ஓட்டி பழக முடியுமா? முடியாது. தாத்தாவோட கை பிடிச்சிட்டு ரோட்டோரமா நடந்து போக முடியுமா? எங்க எப்ப பாரு சின்ன தம்பி படத்துல வர்ற குஷ்பு மாதிரி 4 தடியங்களோடயே வெளியில போயிட்டு வர்ற வேதனை அந்த பிள்ளைகளுக்கு தாங்க தெரியும். கூண்டுக்குள்ள உட்கார வச்சு வெளியில ஒரு செக்யூரிட்டியை வச்சிருக்கிற இந்த பணக்கார வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸோட டியூஷனுக்கு போறது, ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது, ஷாப்பிங்க்கு போறதுன்னு போறாங்கல்ல, அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டா அது எவ்வளவு தலைவலியை தருதுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டோ கிட்ட கேட்டா எப்படி சொல்லுவாரு? அவர் சாதாரண குடும்பம், அவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இந்த மிகுந்த செல்வம் இருக்கிறவங்க வீடு எப்படி கட்டுறாங்க? அழகா இஸ்லாம்ல நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. உன் வீட்டில் ஒரு அறை இருந்தால் அது உனக்கானது. உன் வீட்டில் இன்னொரு அறை இருந்தால் உனக்கு ஒரு அறை, உன் மனைவிக்கு ஒரு அறை. உன் வீட்டில் 3ஆவதாக ஒரு அறை வந்தால் உன் வீட்டுக்கு வருகிற உறவினர்களுக்கான அறை 3ஆவது அறை. 3 அறைகளுக்கு மேல உன் வீட்டில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருந்தா அந்த ரூம் சைத்தான்கள் குடியிருக்கிற ரூம்னு சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய வீடுகள்ல 100 அறைகள் 50 அறைகள் வச்சு கட்டுறீங்களே, அப்ப எத்தனை சைத்தான்கள் கூட வாழ்றீங்க? வீட்டில் இருக்கிறவனே சைத்தான் தான் சொல்றாங்க. அதுவும் இந்த பெரிய பெரிய பணம் வந்துட்டா, கொஞ்சமா பணம் இருக்கும்போது அது நம்ம பணம், நம்ம வீட்டு பணம். இந்த பணம் அதிகமாகி நிறைய சேர்ந்துட்டா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடும். இது உங்க பணம், இது ஏன் பணம். குடும்ப உறவுகளுக்குள்ளேயே விரிசலை ஏற்படுத்துகிற பெரும் செல்வம் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும்னு பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரும் பணக்காரர் பல ஏக்கர் நிலத்துல பெரிய ஒரு வீடு கட்டியிருக்காரு. சரி, அவருடைய அப்பா அம்மாவும் அந்த வீட்டில் இருப்பாங்கன்னு பார்க்க போனா, அந்த வீட்டுக்குள்ள இருந்து 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா பின்னாடி சின்னதா இன்னொரு பங்களா இருக்கு. அந்த பங்களாவில் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. பல ஏக்கர்ல இவர் கட்டி இருக்கிற வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கிறதுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் ரூமு கூட இல்லைன்னா இந்த வாழ்க்கை எப்படிங்க மகிழ்ச்சியை தரும்? பணம் மட்டும்தான் மதிப்பை தரும்னா, சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு குபேரனை விட கூடுதலாக பணம் வச்சிருந்தவருங்க பட்டினத்தாரு. அந்த பணம் அவருக்கு மகிழ்ச்சியை தரல, அந்த பணம் அவருக்கு பெருமையை தரல. காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்கிற ஒற்றை வாக்கியம் தந்த ஞானம் வெறும் கோவணத்தோடு அவர் வீதிக்கு வந்து நின்னாருன்னா அதுதாங்க அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. எல்லாரும் அப்படியே போகணும்ன்றீங்க. இவங்க எல்லாரையும் பட்டினத்தாராக்கிட்டு வெளியில வாங்கணும், பரதேசிகளா வெளியில வாங்கணும் சொல்லலங்க. வாழ்க்கைய மகிழ்ச்சியா அனுபவிக்கிறதுக்கு பணம் வேணும். ஒரு 50,000 பணம் இருந்தா என் வீட்டு மளிகை பொருட்களை வாங்கி 1 மாதம் என் வீட்டை மகிழ்ச்சியா நடத்துவேன். கூட ஒரு 20,000 கிடைச்சா என் ஃபேமிலியோட ஒரு டூர் போயிட்டு வருவேன். இன்னும் கூடுதலா ஒரு 5,000 பணம் இருந்தா ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போடுவேங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணம் தேவைதான், நாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனா 50 லட்சம் ரூபாய்க்கு தனி விமானத்தில் ஏற்பாடு பண்ணி
ஃபேமிலியோட பாரிஸ்க்கு போய் பாரிஸோட அழகை பார்த்து ரசிக்காம லேப்டாப்ல சிசிடிவி கேமராவில் வீட்டை சுத்தி யார் நடக்கிறா, கம்பெனியில யார் எப்படி வேலை பார்க்கிறான்னு உங்கள் வாழ்க்கையின் அனுபவிக்கக்கூடிய பொழுதுகளை கூட நீங்க அலைக்கழிக்கிற பொழுதுகளா மாத்துறீங்களே, அது எப்படிங்க மகிழ்ச்சியை கொடுக்கும்? இப்போ யாருக்கு தனி விமானம் இருக்குன்றீங்க? நிறைய பேர் இன்னைக்கு தனி விமானத்துல மட்டும்தாங்க பயணமே பண்றாங்க. அடுத்து வந்து பேச போகிறவங்க பெரிய பெரிய பணக்காரர்களை, கோடீஸ்வரர்களை, செல்வந்தர்களை, ஈத்துவக்கும் இன்பத்தை பெறுகிறவர்களை பட்டியல் போட போறாங்க. உலக வரலாற்றில் காட்ஃபாதர்னு ஒரு நாவல் வந்திருக்கு. அந்த நாவலினுடைய முதல் வரி என்ன தெரியுமா? திரட்டப்பட்ட பெருஞ்செல்வத்திற்கு பின்னால் நிச்சயம் ஒரு பெரும் பாவம் இருக்குங்கிறது. குருதியின் வாசனை படியாமல் அநீதியின் கரங்களால் திரட்டப்பட்ட செல்வம் தான் இந்த உலகத்தில் பெருஞ்செல்வமாக இருக்குன்னா, இந்த பெரும் பெரும் பணம், இந்த மிகுந்த செல்வம் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு திரட்டப்பட்ட செல்வமாகத்தான் இருக்கும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் என்கிற வள்ளுவனுடைய வார்த்தையின்படி சொல்றேங்க. அருளோடும் அன்போடும் வராத பொருளால் நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் அது மகிழ்ச்சியை தராது, தீராத தலைவலியைத்தான் தரும் என்று சொல்லி நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி கம்பீரமா பேசியிருக்கிறார். அவர் சில கேள்விகள் கேட்கிறார். தனி விமானத்தில் பாரிஸ் வரைக்கும் போய் அந்த ஊரை பார்க்காம வீட்டில் என்ன நடக்குதுன்னு சிசிடிவியை பார்த்துக்கிட்டு லேப்டாப்பை வச்சு உட்காந்துருக்கிய, உனக்கு என்ன சந்தோஷம் வரும்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானேங்க. போனவன்ட்டு தான் அதை கேட்கணும். எவன் தனி விமானத்தில் போனானோ. ஆனால் அது நம்மகிட்ட கேட்குறாருங்க அவர். ஏழைகள் வீட்டில் இருக்கிற சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்கா? முடியுமா? இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கிற பெரும் பணக்காரர் தெருவோர கடையில் இட்லி சாப்பிட்டு இருக்காரு, வடை சாப்பிட்றாருன்னு வைங்க. வந்து கேட்பா, அண்ணே என்னண்ணே நீங்கள் இப்படி நின்ட்டீங்க? ஏய் நான் வடை தாண்டா சாப்பிட்றேன். ஏண்ணே நீங்கள் இருங்கண்ணே, வீட்டில் இருங்கண்ணே, உங்களை தேடி வடை தானாக வரும்னுவான். அப்போது ஒரு வசதி வந்துட்டா சாதாரண இன்பங்களே உங்களுக்கு கிடைக்காது, திகட்டாத இன்பம் எப்படி கிடைக்கும்னு ராகவேந்திரன் கேட்குறார். கரெக்டு தானேங்க? அந்த சின்ன குழந்தை கூட தாத்தா விரலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய் கடையை வேடிக்கை பார்த்து இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா பெரும் பணக்காரருக்கு த்ரெட் இருக்கும், குழந்தைய கடத்திடுவான். அதுக்காக செக்யூரிட்டியை போட்டு அவன் பின்னாடியே வந்து அவன் தூங்குனா கூட ரூமுக்கு வெளியில் ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்பான். அவனுக்கு தூக்கம் வரும்ன்றீங்க அப்படின்னு. பெரும் பணம், எங்களுக்கு பணமே வேணாம்னு சொல்லலை, பெரும் பணம் வேணாம்னு ரொம்ப கம்பீரமாக ஒரு அணியை தொடங்கி இருக்கிறார். அவருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். இப்போ பிரிட்டோவுக்கு பெரும் பிரச்சனை, திகட்டாத இன்பம். பிரிட்டோ வாங்க. இறைவன் உரையக்கூடிய ஆலயத்தில் எப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் இருக்குமோ, தாங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் அப்படி ஒரு நேர்மறை ஆற்றலை கடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கல்யாண மாலை. பட்டிமன்றத்தினுடைய சிகரமாக வீற்றிருக்கக்கூடிய நடுவர் உட்பட அமர்ந்திருக்கும் எங்களுடைய அவைக்கும், பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபைக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கங்கள். மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பம்னு நான் பேச வந்திருக்கேன். இந்த பட்டிமன்றத்தை தொடங்கும் பொழுது நடுவர் ஐயா ஒன்று சொன்னார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னு. இப்போ பேசிட்டு போனவருடைய சிந்தையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா நடுவர் அவர்களே? எப்படி இருக்கு? பணம் இஸ் ஈக்குவல் டு பாவம். பாவம். பணம் வச்சிருக்கவே உதவவே மாட்டான். ஒரு சிலவங்களுக்கெல்லாம் நல்ல பேச்சே வராதுங்க. அவர் ஏதோ டிராஃபிக் ஜாம்ல மாட்டிருப்பார். ஒன்று சொல்லுவாங்க, ரோஜாவில் முள் இருக்கும் தான், அதற்காக ரோஜாவை விட்டுவிட்டு முள்ளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கவனை எப்படி அறிவாளி என்று சொல்ல முடியும்னு நான் சொல்லலை, ஓசோ சொன்னார். சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. பணம் வச்சிருக்கவனுக்கு அந்த பணம் வச்சிருக்கிறது தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு. அது அப்படியே அவர் உல்டாவா சொல்றாரு. பணம் இல்லாதவனுக்கு தான் வாழ்க்கையே பெரும் பிரச்சனை, பணம் வச்சிருக்கவனுக்கு அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது மட்டும்தான் பிரச்சனையே. இதான் நம்புற மாதிரி ஏதாவது சொல்றாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை தூரத்து உறவினராக இருந்தாலும் 501 ரூபாய்க்கு குறைஞ்சு நம்ம மொய் செஞ்சா அவன் பாப்பான் பாருங்க ஒரு பார்வை, அப்ப தலை வலிக்காதுங்க, சாகுற வரைக்கும் நெஞ்சு வலிக்கும். குறைஞ்சபட்சம் 501 செய்யணும்.
எவ்வளவு இல்ல இந்த தூரம் கல்யாண மண்டபத்துக்கு வர்றவங்களுக்குலாம் அவர் சொல்றது. பட்டினத்தார் பத்தி சொன்னாங்க. சோழ பேரரசுக்கு அவர் கடன் கொடுக்குற அளவுக்கு இருந்தார். 3 வேளை சோத்துக்கே எங்களுக்கு இப்பதாங்க உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. இங்க எல்லா பணம் இருக்கின்றவர்கள்லாம் கோடீஸ்வரர்கள், பணம் வச்சிருக்கவன் மட்டும்தான் பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான். ஆனா நம்மை போன்ற சாமானியர்கள் என்னைக்காச்சும் சொல்லுவோமா இன்னைக்கு செல்வம் வந்து மிகுந்த செல்வம்னு சொல்றாங்க. இவர்கள் பணத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் தான் முதல் கேள்வி. பணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் தான் பணம். நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா பணம் நல்லது செய்யும், நீங்க கெட்டது நினைச்சீங்கன்னா பணம் கெட்டது செய்யும். அப்ப கெட்டது உங்க மனசுல இருக்கா இல்ல சட்டப்பையில இருக்கிற பணத்துல இருக்கா? நல்ல கேள்வியா இருக்கு சார். இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுனா அது இந்தியா. 140 கோடி பேருக்கு மேல. அதுல அடிப்படை தேவைகளை விட்டுருவோம், 100 கோடி பேருக்கு மேல அடிப்படை தேவைகளை தாண்டி பிடிச்ச விஷயத்துக்காக செலவு பண்ண முடியாம இருக்காங்க சார். 100 கோடி பேர். ஆனா பணம் வச்சிருக்கிறது இந்த 3 பேருக்கு தலையை வலிக்கிறாங்க. நம்முடைய சமுதாயம், நம்முடைய தமிழ் மரபு நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கு. பணம் வச்சிருந்தா பாவம் நான் சொல்லுது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் சேருன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓட சொல்லிச்சியா? திருவள்ளுவர்லாம் சொன்னார். ராகவேந்திரன் செய்க பொருளைன்னு சொன்னவர் சார். அவரு பொருள் வேணும், பணத்தை நீ சேகரி, எத்தனை பெரிய செல்வங்கள் இருந்தாலும் சேருகிறி. பாரதி சொன்னான்ல, பெரிதினும் பெரிதுகள். நீ போதும் இருந்துட்டேன்னா அது இவங்க தங்குதல் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. நமக்கு இது போதும், இதை வச்சுட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதன் பெயர் தேங்குதல். தேங்கின நீர் என்னைக்குமே கெட்டு போயிடும் சார். ஓடுற தண்ணியில தான் ஆக்சிஜன் மிக அதிகம். இன்னைக்கு பணம் மிகுந்த செல்வம் சொல்றோம்ல, மிகுந்த செல்வம்னா ஈத்துவப்பதற்கு இருக்கின்ற இன்பம் இருக்குல்ல, அடுத்தவனுக்கு கொடுக்கிறது. அது இருந்தா தானே முதல்ல கொடுக்க முடியும். மகாபாரதத்துல யார் சார் கர்ணன்? யார் அவன்? மிகப்பெரிய வில்வித்தை வீரனா, வில்லுக்கூறு விஜயன். அதான் அர்ஜுனன் இருக்கான்ல, வேற யாரு கர்ணன்? அவன் கையில் செல்வம் இருந்ததா சார்? அவனுக்கு கொடுக்கணும்னு மனசு பிறக்கும் போதே இருந்துச்சு சார். ஒருவேளை துரியோதனன் கொடுத்த செல்வம் மிகுந்த பொருள் அவன் கையில இல்லைனா, பிறக்கும் போதே ஒட்டி பிறந்த அவனுடைய கவச குண்டலமும் உயிரையும் தவிர கொடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன சார் இருக்கும்? ஒன்றும் கிடையாது. ஏன் கர்ணனை நினைவு வச்சிருக்கோம்? அவன் நடக்க பழகுவதற்கு முன்னாலேயே கொடுக்க பழகியவன் சொல்றான். அந்த செல்வம் அதுதான் சார் திகட்டாத இன்பம். சாமானிய குடும்பத்தை எடுத்துக்கோமே. ஒரு முதியவருக்கு 66 வயசு சார். அவருக்கு பிறக்கும் போதே நிறக்குறைபாடோடு பிறந்தவர். இன்னைக்கு நாம் எத்தனை வண்ணமயமான ஒரு உலகத்தை காண்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தை அவரால் பார்க்க முடியல. அந்த குரோமேட்டிக் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நிறக்குறைபாட்டை சரி செய்யக்கூடிய கண்ணாடி, சில லட்சங்கள் அதுக்கு செலவாகும். அவர்களுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அவருடைய 66வது பிறந்த நாளில் அவருக்கு வாங்கி கொடுக்குறாங்க. முதலாக அந்த கண்ணாடி அவர் போடும்போது அவருக்கு இருந்த சந்தோஷம் இருக்குல்ல, பணத்தால் ஒரு உலகத்தினுடைய வண்ணங்களை அனைத்தையும் காணக்கூடிய சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்தாங்கன்னா இதுக்கு மேல பணம் வேற என்ன ஒரு செல்வத்தை செய்யணும்? நீங்களும் அந்த கண்ணாடியை வாங்கி போடுங்க சார். இன்னைக்கு செங்கல்பட்டில் நின்று பேசிட்டு இருக்கோம். ராகவேந்திரன் ஒரு நாவல் சொன்னாரு. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின வெள்ளை யானைன்னு ஒரு நாவலை படிச்சு பாருங்க. செங்கல்பட்டு மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி எழுதினது. அன்பார்ந்தவர்களே, தாது வருட பஞ்சம் தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. நீங்க இன்னைக்கு சென்னையினுடைய அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கால்வாய்கள், ரயில்வே பாதை, அது எல்லாத்தையும் கட்டின மக்கள் பாதிக்கு மேல் செங்கல்பட்டிலிருந்து சென்ற மக்கள் தான். இன்னைக்கு சென்னை இப்படி இருக்குன்னா அதற்கு காரணம் மார்த்தட்டி சொல்லிக்கலாம், செங்கல்பட்டுக்காரங்க நாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 2 நாளைக்கு ஒரு தடவை உள்ளங்கை அளவுக்கு கொடுத்த கஞ்சி அவர்களை காப்பாத்தல. எப்படியாவது பணம் சம்பாரிச்சு எப்படியாவது வாழ்ந்துங்கிற அந்த வைராக்கியம் இருக்குல்ல, அந்த பணம் கொடுக்கக்கூடிய திகட்டாத இன்பம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது சார். கடன் வாங்கின அதே சொந்த ஊர்ல ஒரு தொழில் தொடங்கி கடனை அடைச்சு கல்யாணம் பண்ணி நிலம் வாங்கி வீடு கட்டி நிற்கும் போது வரும் பாருங்க ஒரு கிக்கு. அந்த கிக்கு பணம் தரக்கூடிய ஒரு கிக்கு சார், திகட்டாத இன்பம். நீங்க பணத்தை கையில் வச்சிருந்தாலே பாவம் நினைக்கிறவங்களுக்கு எப்படி அதை சொல்ல முடியும்? அதுவும் கிக்கு தானா சார்? நீங்கள் ஒரு பேச்சு வாக்கில் கேட்டால் கூட நீ என்ன பெரிய பில்கேட்ஸான்னு கேட்போம்ல. பில்கேட்ஸ் என்ன இவங்க 3 பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரரா? ஏன் பில்கேட்ஸ்ன்னு கேட்குறாங்க சார்? இன்னைக்கு பில்கேட்ஸ் ஒரு அறக்கட்டளை நிறுவனம் வச்சுருக்காங்க சார், பில் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். போலியோ, இன்னைக்கு போலியோங்கிற சொல்லே இந்தியாவுக்கு தெரியாது. மிகப்பெரிய கோடீஸ்வரர், பல பில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரர் அவர். 1 ரூபா 2 ரூபாயில் 40,000 கோடி ரூபாய் போலியோவுக்கு கொடுத்தனால பச்சை குழந்தைகள் சார், பச்சை குழந்தைகள் எத்தனை பேர் இன்றைக்கு உயிரோடு நடமாடி கொண்டிருக்கிறார்கள், தங்கள் முழு உடலோடு நடமாடி கொண்டிருக்கிறார்கள். தீராத இன்பம், திகட்டாத இன்பம், பெரும் செல்வம் வச்சிருக்கிற அவரால் தானே வந்தது. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த 3 பேருமே என்னுடைய பேச்சு இன்னைக்கு எனக்கு சோறு போடுதுன்னு பெருமையாக சொல்லுவாங்க சார்.
பணம்னு ஒன்று வந்த பிறகுதான் இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை செய்யுங்கிற ஒரு முறையே வந்தது. அதுக்கு முன்னாடியில விவசாயம்னா நீ விவசாயம் மட்டும்தான் பார்க்கணும், பார்த்தா தான் சாப்பாடு. வேட்டையாடுறதுனா வேட்டையாடுறது மட்டும்தான் செய்யணும், வேட்டையாடுனா தான் சாப்பாடு. பணம்னு ஒரு கான்செப்ட் வந்த பிறகுதான் நீ என்ன துறை எடுத்தாலும் உனக்கு செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும்னு. நீங்கள் பேச்சு துறையில் உட்காந்துட்டு பணம் எனக்கு வேணான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எத்தனை பெரிய முரண்பாடு. என்றைக்குமே செல்வம் என்பது நம்முடைய சிந்தையை பொறுத்தது. நீங்கள் சட்டை பையில் காசு வச்சுருந்தா அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்கின்ற மனம் உங்களுக்கு இல்லைனால தான் 3 பேர் இது சொல்கிறீங்களே தவிர, அந்த புத்திசாலி உள்ள செங்கல்பட்டு மக்கள்கிட்ட உங்கள் கதையெல்லாம் ஆகவே ஆகாது சார். என்றைக்குமே மிகுந்த செல்வம் என்பது தீராத இன்பத்தை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அவரை நான் மதுரைக்காரன்னு சொன்னேன், அவர் செங்கல்பட்டுக்காரனா மாறிட்டார். சென்னை நகரத்தை பார்த்தீர்களா? அதை உருவாக்கியவர்கள் எல்லாரும் செங்கல்பட்டிலிருந்து போனவர்கள். இந்த தாம்பரம் டு செங்கல்பட்டு ட்ரெயின் விடுறாங்கல்ல, அதில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு நூல் பிடிச்சார். அவர் கேட்குறாரு, நீங்கள் எல்லாரும் இந்த மேடையில் பேச்சாளர்களாக இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பணி, இதை செய்வதற்கு என்ன காரணம்? பணம்ங்கிற ஒன்று வந்த பிறகுதான் அவன் செய்த தொழில்களை விட்டுவிட்டு விருப்பமானதை செய்ய ஆரம்பித்தான் அப்படின்ற ஒரு வரி இருக்கு பாருங்க. இது ஒரு பெரிய பொருளாதார சிந்தனை. சார், நான் மண்பானை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் தச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கொத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மாடு கன்று மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இதை தாண்டி அதில் கிடைக்கிறதுலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனை பணம் கைக்கு வந்த பிறகுதான் உலகங்களை பார்க்கிற வாய்ப்பை அவனுக்கு அது பெற்றுத்தந்ததுன்னா அது எப்படி அவனுக்கு தலைவலி? நல்ல கேள்வி கேட்குறாருல. பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸ். வடிவேல் கேட்பார்ல, பின்லேடன் தெரியுமா? பின்லேடன். ஆனால் அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, அவர் சம்பாதித்த எல்லாவற்றிலும் பெரும் பகுதியை தானமாக தந்தார். அதனால் உலகிலே குழந்தைகள் நோய் இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு உதவியது இந்த பணம் தானே. ஏன் இவ்வளவு காசு மேலே உங்களுக்கு வெறுப்பு? இப்போ நம்ம பையில் 10,000 ரூபா இருக்குன்னு வைங்க, இந்த 10,000 ரூபாயை நீ போய் தப்பு பண்ணுன்னு சொல்லுது, உன் மனசு தான் சொல்லுது இல்லையா? அப்படின்னா பணத்திடம் பிழை இல்லை, உன் மனத்தில் தான் பிழை என்ற அருமையான செய்தியை பிரிட்டோ பேசியிருக்கு. இதுக்கப்புறமும் ஒருத்தர் பேச வர்றாங்க. புதுக்கோட்டை மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு ஊர். பியு சின்னப்பா என்கிற மகா பெரிய கலைஞனை தந்த ஊர் புதுக்கோட்டை. அந்த காலத்தில் அவர் அந்த ஊரில் இருக்கிற பெரும்பகுதி வீடுகளை வாங்கிட்டாராம். அப்புறம் அரசர் ஒரு சட்டம் போட்டாராம், இனிமே யாரும் பியு சின்னப்பாவுக்கு வீடு விற்கக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு வசதியான ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க பாரதி அவர்கள். புதுக்கோட்டை பாரதி, வாங்கம்மா. காலையில் தொடுக்கும் பூமாலை மாலை வேளையில் வாடிவிடும், மாலை வேளையில் கட்டப்படும் பூமாலை மறுநாள் காலையில் பயனில்லாமல் போகும். ஆனால் காலங்கள் தோறும் வாடாமல் எல்லோருக்கும் பயனளித்து கொண்டிருக்கும் கல்யாண மாலைக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, லட்சக்கணக்கான இல்லங்களில் ஒளிவிளக்கு ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களே, என்றைக்கும் எங்களை எல்லாம் இன்முகத்தோடு மனமுவந்து வாழ்த்தி நன்றாக பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அன்பிற்கினிய மோகன் ஐயா அவர்களே, கல்யாண மாலையின் அனைத்து அங்கத்தினர்களே, இந்த மேடை மட்டுமல்ல, உலகத்தின் எந்த மேடையாக இருந்தாலும் பட்டிமன்றங்களின் ராஜாதி ராஜாவாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, அன்பிற்கினிய தமிழ் உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் இரு அணி பேச்சாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீதிபதி அவர்களே, எதிரணியிலிருந்து அந்த தம்பி வந்தாரு, சின்ன தம்பி. உங்க ஊர் மதுரக்காரருங்கிறதுக்காகவே நீங்களும் ரொம்ப பாசமாவே அவர்கிட்ட அதிகமா பேசுவீங்க. பாசக்கார பயிலுகமா? ஆமா. ஆனா அது ஊர் விட்டு ஊர் வந்தும் அந்த பாசமே தொடருதுங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர் வந்ததுல இருந்து பார்த்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, வயத்தை கட்டி வாயை கட்டி ஒரு லோனை போட்டு ஒரு இடத்த வாங்கி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்கி அதில் 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீட்டை கட்டி மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஈசி சேரில் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இந்த ரேஞ்சிலேயே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு.
தம்பி தலைப்பு அது இல்ல இல்ல. நாம இப்ப பேசிட்டு இருக்கிற தலைப்பு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் வச்சிருக்கிற முதலாளிகளை பத்தி. தம்பி நல்ல விஷயம்லாம் நல்லா சொன்னார். பணம் என்கின்ற ஒரு கருப்பொருள் வந்த பிறகுதானே மனிதர்கள் பிடித்த பணியை செய்தார்கள். சரியான கருத்து, நான் மாற்று சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பணம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இப்ப நிலைமை என்ன தெரியுமா? பணம் இருந்தால்தான் அவனை மனுஷனே கண்டுபிடிக்கிறாங்கன்றதுதான் இப்ப நிலைமையே பிரச்சனை. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமான். நடுவரே எங்க அன்னைக்கு வந்துட்டாரு, அப்புறம் வேற என்ன வேணும் நமக்கு? இல்லம்மா, அந்த பாட்டு எனக்கு தெரியுமா? இல்ல, அவரு 50 ரூபாய்க்கு எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறத பத்தி பேசிட்டு இருக்காருங்க. ஆனா ஊர் உலகம் முழுக்க 5000 10,000 கிளைகளோட பெரிய அளவுக்கு தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவு பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? அந்த பெரும் முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய தலைவலியை பத்தி தான் நாங்க பேச வந்திருக்கோம். கொடை வள்ளல் கர்ணன் பார்த்தீர்களா? அவன் துரியோதனனிடமிருந்து வாங்கினதனால் அவன் கொடுத்து கொண்டிருந்தான். எங்க பாரதத்துல கர்ணனுக்கு இருக்கிற பெரிய பழி என்ன தெரியுமா? துரியோதனன் கிட்டே இருந்து அவன் அங்க தேசத்தை பெற்றான் என்பது மட்டும்தான். அந்த ஒரு காரணத்திற்காக மாபெரும் பாவத்தை செய்து துஷ்ட சதுஷ்டர்களில் ஒருவன் என்கின்ற இடத்தை கர்ணன் பிடித்தான் என்று சொன்னால் அந்த பணம் தான் அவனுக்கு தலைவலியா போச்சு. அப்படியும் சொல்லலாம். இன்னொன்னுங்க, இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் முதலாளிகளை பற்றி நம்மளே ஒரு பெரிய ஒரு டேக்லைன் வச்சிருப்போம் தெரியுங்களா? அப்படியே வெறப்பா கஞ்சி போட்டு அயன் பண்ணி விளவிளேர்னு சட்டை போட்டு வேட்டி கட்டி, அந்த சட்டையும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு குறைச்சலா யாராவது போட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. நாள் முழுக்க அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட தான் இருப்பாங்க. அதை கண்டுக்காது இந்த சமூகம். ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்ற ஒரு துளி டீயோ காஃபியோ அந்த சட்டையில ஒரு ஓரத்துல ஒட்டிருச்சுன்னு வைங்களேன், சமூகத்துக்கு வெள்ளை சட்டை முழுவதும் மறந்து போயிடும். அந்த ஒரு சொட்டு கரை மட்டும் தாங்க நினைவுக்கு இருக்கும். அதுதான் இன்னைக்கு பணம் தரக்கூடிய பெரிய தலைவலியா இருந்துட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதிகமா பணம் சேரும் பொழுது கூடவே வர்ற நிறைய தலைவலிகள்ல எவனே தெரியாதவன்லாம் சொந்தக்காரன்னு சொல்லுவான், வருவான். உன்னை யாருன்னு கேட்கவும் முடியாது, கேட்காம இருக்கவும் முடியாது. அவனே அண்ணேன்னு பைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவான். சமயக்கட்டு வரைக்கும் வேற போவான். ஏன் வந்தன்னு கேட்கவும் முடியாது. கேட்டோம்னா அவ்வளோ பெரிய வீட்டை வச்சிருக்க, வீட்டுக்குள்ள போனா விட மாட்டேங்கிறான் அப்படின்னு வெளியில போய் சொல்லிட்டு போவான். ஊர்லயே இருக்கிறதுலயே சோம்பேறியா ஒரு ஆள் இருப்பான் பாத்தீங்களா? ஊருக்கு 4 பேர் அந்த மாதிரி சம்பாதிக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான். இது மாதிரி இருக்கிற டாப் மோஸ்ட் வெட்டி பயலுக சொல்ற கமெண்ட் எல்லாம் காது கொடுத்து கேட்டும் கேட்காமல் இருக்கக்கூடிய பரிதாபகரமான தலைவலி நிலைமை மிகுந்த செல்வம் உள்ளவர்களுக்கு தான் இருக்கு. கண்ணு முன்னால தெரியுங்க, இவன் நம்மளுக்கு கூழ கும்பிடு போடுறான் நடிக்கிறாங்கிறது. ஆனா சொல்ல முடியாதுங்க வெளியில. இருக்கட்டும் தம்பி, போங்க போங்க சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க சொல்ற நிலைமையில எத்தனை பேர் பேசுற மாதிரி பேசுறீங்களா? பார்த்த அனுபவம் தாங்க, வேற என்ன. பெரும் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுடைய முதல்ல அவங்க கிட்ட போய் வேலைக்கு சேர்ற போது இருக்கிற ஆட்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? எங்க முதலாளி தங்க முதலாளின்னு பாட்டு பாடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு மாடி மேல மாடி வச்சு கோடி கோடி சேர்த்து வச்சு சீமானின்னு அவனே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆமா, அதே வாய் தான் வேற மாதிரி மாறி பேசும். பணம் அதிகம் சேர்த்தவர்களுடைய பிரச்சனைகள் என்ன தெரியுங்களா? அவங்க இவர் தம்பி ஒரு விஷயம் சொன்னாரு, நினைச்சதை செய்ய முடியும் பணம் இருந்தா அப்படின்னு. தப்புங்க. அதிகமான செல்வம் இருந்தால் நினைத்ததை செய்ய முடியாது. ஒருத்தர் நல்ல பணக்காரரு, நல்ல மனுஷன், கை நிறைய செல்வம் இருக்கு, ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சுலபமா இந்த உலகம் அந்த மனுஷனை செய்ய உற்றுமா கேட்கிறேன் நான். அதிக பணம் சேரும் பொழுது உறவுக்காரங்க மட்டும் சேர மாட்டாங்க, அரசியல் சேரும், ஜாதி சேரும், அதுக்கடுத்தது ஜாதி அரசியல் சேரும், இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, அவர்கள் நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினைச்சா கூட செய்வதற்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே ஒருத்தர் ஒரு அறக்கட்டளை நிறுவி 10 குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும், மருத்துவ உதவி செய்யணும்னு நினைச்சாருன்னு வைங்களேன், அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாருன்னா ஊருக்குள்ள எல்லாரும் அதை ரொம்ப சந்தோஷமா ஆமோதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நோட்ட பெட்டிஷன் போடுவான். வருது இல்ல? அதுக்கு சில பேர் இருக்காங்க எழுதுறது. இந்த உலகத்தோட தன்மை என்ன தெரியுங்களா?
தானும் நல்லது செய்ய மாட்டான், செய்யறவனையும் உருப்படியா செய்ய விட மாட்டான். நடக்குது இல்ல? வளர்ந்த ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யம் இருக்குங்க. ஒரு முதலாளி கஷ்டப்பட்டு ஆரம்ப காலத்துல தானே மூட்டை தூக்கி சுமந்து 5 ரூபாய் 10 ரூபான்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் அந்த தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இருப்பார். பெரிய ஆலமரமாக மாறி இருப்பார். அந்த ஆலமரம் கம்பீரமாக நிற்கும். அதற்குள்ளே ஆயிரக்கணக்கான பேர் நிழலை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆலமரம் எப்பொழுதும் வெயில்ல தாங்க இருக்க முடியும். விமானம் ஓடுதளத்தில் அப்படி மெதுவா கிளம்பி அப்படி புறப்பட்டு அப்படி போற போது பார்க்குற போது தேர் போற மாதிரி இருக்கும். வேகமா புறப்பட்டு டேக் ஆஃப் ஆகி மேல உயரத்துல 60,000 அடி உயரத்துல ஒரு விமானம் போகுது வச்சுக்கோங்களேன். தரையில ஊர்ந்து போகும் பொழுது தேவைப்படக்கூடிய எரிபொருள் ஆற்றலை போல பல 100 மடங்கு எரிபொருளும் ஆற்றலும் உயரத்தில் பறக்கும் விமானத்திற்கு ஒவ்வொரு நொடியும் தேவைப்படும். மிகுந்த செல்வம் உள்ளவர்களும் அது போலத்தான். நமக்கு அவங்க பார்க்கறதுக்கு ஒரு விண்மீனை போல வானத்து நிலவை போல ஜொலி ஜொலிப்பா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த விண்மீனுக்குள்ளும் வானத்து நிலவுக்குள்ளும் எத்தனை எத்தனை மேடு பள்ளங்களும் எரிமலைகளும் குமைந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேங்க. மிகுந்த செல்வம் திகட்டாத இன்பமாத்தான் இருக்குன்னு இருந்திருந்தா இந்த தேசத்துல எத்தனை தொழிலதிபர்கள் வியாபாரத்திலே சிக்கல் வரும்பொழுது தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள்? காசு இல்லாம தான். ஷேர் மார்க்கெட்டு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறிடும். மேலையும் கீழையும் ப்ரெஷர் ஏறி ஏறி இறங்குற மாதிரி ஒரு நாளைக்கு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பங்குகள் போயிருச்சு அப்படின்னு சொன்னா உலகமே அவர்களை பார்த்து முழுக்க வாழவே தகுதி இல்லாதவர்கள் மாதிரி இது நடக்குது இல்ல? கொஞ்சம் வருஷம் முன்னாடி வர்தா புயல் வந்துச்சு இல்லைங்க சென்னையில. அந்த வெள்ளம் போது நடந்த ஒரு செய்தி பத்திரிகையில படிச்சேன். ஒரு பெரும் பணக்காரர் வீட்டு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. முதல் 2வது மாடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ஒன்றும் சமைக்க முடியல, 2-3 நாளா சாப்பிடல. ரொம்ப வசதியா வாழ்ந்த மனுஷன் அந்த தெரு முனங்குல சாப்பாடு கொடுக்குற வண்டி வந்திருக்குன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. வெக்கத்தை விட்டு இறங்கி போய் ஒரு தட்டில் சாப்பாடு கேட்டு வாங்குறாரு. 4 வாய் சாப்பிட்றாரு. இன்னும் பசிக்குது. அந்த தட்டை இன்னொரு தடவை நீட்டி அந்த சாப்பாடு கொடுக்குறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்குறாரு. அந்த மனுஷன் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி போயா பேசாம அப்படின்னு அந்த பெரிய மனுஷனுடைய நிலைமை மனசு எப்படி வலிச்சிருக்கும். ஆயிரக்கணக்கான பேருக்கு நாள்தோறும் அன்னதானம் போட்ட மனுஷன் இன்னும் ஒரு பிடி சாப்பாடு கிடைக்காம நொந்து போன நிலைமையும் இங்கே இருக்கிறது. மிகுந்த செல்வத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் லேசாக சறுக்கினாலும் மிகப்பெரிய அடி பலமாக விழும். அதை நினைத்து நினைத்தே அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல விதமான யோசனைகளோடு தினம்தோறும் தூக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மிகுந்த செல்வம் அவர்களுக்கு தருவது என்பது தீராத தலைவலிதான் என்கின்ற நிதர்சனமான தீர்ப்பினை நடுவர் அவர்கள் தர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை பாரதி அவர்கள் உங்களெல்லாம் விமானத்தில் ஏற்றிட்டாங்க. ரன்வேல ஓடும்போது தேவைப்படுகிற எரிபொருளை விட 30,000 39,000 அடி உயரத்தில் போகும்போது இன்னும் கூடுதல் த்ரஸ்ட் வேணும். அந்த கஷ்டம் அங்கே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஒரு விமானி எவ்வளோ சிரமப்படுவான். உயர போவது என்பது மகிழ்ச்சி அல்ல, பத்திரமா கீழே வர்ற வரைக்கும் பதட்டம் தான். அது உண்மைதானுங்க. நமக்கெல்லாம் பறக்கிறான் அப்படின்னு தோணும். அவன்தான் பாடுபடுறான்றத அவன் மட்டும்தான் உணர்வான். பணக்காரன் கஷ்டப்படுகிறான்னு பேசியிருக்காங்க. சரிதானுங்க? நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஷேர் மார்க்கெட் இருக்கிற அந்த பேஜ் பார்க்குறவங்கள கவனிச்சிருக்கீங்களா? பார்க்கும்போதே இவனுக்கு பெருமூச்சு வாங்கும். அவன் ஒரு நாள் நிம்மதியாக பேப்பர் படிக்கவே மாட்டான். காரணம் அவன் கவனமெல்லாம் ஏறுதா இறங்குதா, இது ஏறுதா இறங்குதா, அவனுக்கு எப்படியா சந்தோஷம் வரும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க. ஒரு அறக்கட்டளையை வச்சு உங்களால் ஒழுங்காக நடத்த முடியுமா? மொட்டை பெட்டிஷன் போடுறான்றாங்க. இப்போ அறக்கட்டளையிலேயே வாழ்கிற ஒருத்தர் சுஜித் குமார், வாங்க. தம்பி ராகவேந்திரர் பேசும்போது பட்டிமன்ற வரலாற்றிலேயே முதல் தடவை நான் இதை தான் பார்க்குறேன். நாங்கள் என்ன பேச போகிறோன்றதையே அவர் தான் சொல்கிறார். அடுத்து இவர் பட்டியலிட்டு செய்வார், வர்ற வழியை ஜோசியம் பார்த்துருக்குறார். அடுத்து அவர் சொல்கிறார் நாங்கள் பணம் வேணான்னு சொல்லல, இந்த மிகுந்த செல்வம் தான் வேணான்றோம்.
அந்த மிகுந்த செல்வம்ன்றத அளவுகோல் என்ன? என்ன? ஆமா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, மீரா மேடம் வந்து ஐயோ ராகவேந்திரா நீங்க இவ்வளவு நல்லா பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஐயோ மேடம் எனக்கு மிகுந்த செல்வம் வேணாம் மேடம், நீங்க ஒரு 25,000 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு தம்பி திருப்பி கொடுத்துட்டு போயிடுவார். அது சரி, இந்த 25,000ன்றது என்ன கணக்கு? இது என்றெல்லாம் சொல்றேன் சார். ஓகே சார், ஒரு 20,000 வச்சுக்கோங்க. அடுத்து சொன்னாரு பணம் வச்சிருக்கவனுக்கு பணம் அதை பத்தி தான் கஷ்டம் அப்படின்னு. இப்ப நம்மளுக்குலாம் கஷ்டன்றதே கிடையாது, ஏழை பாளையங்களுக்குலாம் ஏதாவது கஷ்டம் இருக்கு. ஏன்பா அப்படி கஷ்டம்னு வந்தா நான் BMW கார்ல உட்காந்து அழுதுகிறேன், ஓட்ட வண்டியில உட்காந்து நான் ஏன் அழுவேன்? அப்புறம் இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய உருட்டு. யாரு சொன்னா குடிசையில இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க? உங்களுக்கு யாரும் சொன்னாங்க? அவர் தான் இது சொல்றாரு. நம்மளா அடிச்சு விடுறது. குடிசையில இருக்கிறவன் கொசுக்கடியில இருப்பான், இங்க இருப்பான், மேல ஆகாயம் தெரியும், இதோ மழை பெய்யுது, எங்க போவாங்க அவங்க? இந்த உருட்டை தான் நம்ம முதல்ல நிறுத்தணும். குடிசையில இருக்கிறவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்றது. சந்தோஷன்றது வெறும் பணத்தை வச்சு மட்டும் கிடையாதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நான் ரொம்ப ஷாக்கான விஷயம், இந்த சைத்தான் ரூம். 1 பெட்ரூம் இருந்தா நமக்கான், 2வது பெட்ரூம் ஒய்ஃபுக்கான். ஏன்பா ஒய்ஃபுக்கு 1 பெட்ரூம்? பெட்ரூம் தானே இருக்கணும் அவங்க. ஏப்பா நீங்க கல்யாண மாலையில பேசும்போதாவது ஒய்ஃபுக்கு அதே பெட்ரூம் லாஜிக்கே புரியலையே எனக்கு. குழந்தைங்களுக்கு 2வது பெட்ரூம் சொன்னா கூட பரவாயில்ல, 3வது பெட்ரூம் கெஸ்ட்டுக்கான், 4வது பெட்ரூம் சைத்தானுக்கான். அப்ப ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் என்ன பண்ணுவாங்க? மேல மேல படுத்துப்பாங்களா? இது ரயில்வேல பெர்த் இருக்கும்ல, அது மாதிரி. அதானே, மாமனார் மாமியார்ல எங்க இருப்பாங்க? அப்பா மேல தோல்ல படுத்துக்கோப்பா, இங்க படுத்துப்பா, சைத்தான் ரூம்குள்ள போவாத. போற போக்குல ஒரு புக்கு பத்தி ஒன்று சொல்லிட்டு போனார். நல்ல வேளை நான் புத்தகம் படிக்கிறதுனால எனக்கு அந்த புத்தகம் பத்தி தெரியும். காட்ஃபாதர்னு ஒரு புக்ல பிஹைண்ட் மேசிவ் வெல்த் தேர் இஸ் அ கிரைம். காட்ஃபாதர்னா நீங்க உடனே ஒரு புனித புத்தகம் நினைச்சுக்காதீங்க, அது ஒரு கொள்ளக்கார குடும்பத்தை பத்தியே ஒரு புத்தகம். அந்த சினிமாவே அந்த கதை தான். டான் கார்லான் அப்படின்னு அந்த குடும்பமே, அண்ணன் தம்பி எல்லாம் ட்ரக் மாஃபியாவை பத்தி. அந்த குடும்பம் பணம் சேர்த்தா என்ன எழுதுவாங்க? பிஹைண்ட் எவ்ரி வெல்த் தேர் இஸ் அ மேசிவ் கிரைம் தான் எழுதுவாங்க. அதை கொண்டு வந்து கல்யாண மாலை பட்டிமன்றத்துல காட்ஃபாதர்ல இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு உருட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் செங்கல்பட்டுல. மேடம் பேசும்போது நிறைய சொன்னாங்க, ஆனா அவங்க நிறைய சினிமா பார்ப்பாங்க போல. அவங்க சொல்றதெல்லாம் பாருங்க, இந்த சினிமால வர மாதிரி ரிச் வில்லன் புவர் ஹீரோ எந்த படத்துலயும் திருப்பி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு? ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரராகவும் வில்லன் வந்து ரொம்ப ஏழையாகவும் கிடையவே கிடையாது. நிறைய சினிமாவை பார்த்துட்டு என்னெல்லாம் சொன்னோம், அறக்கட்டளை. எப்பா நீங்க நான் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கின்றது மனசாட்சி வச்சுதான் நீங்க சொல்லியிருக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன். 10 பேருக்கு உதவி செஞ்சாலே மொட்டை கடைதாசி போடுவாங்களா? 4200 குழந்தைங்க படிக்கிறாங்க, இதுவரைக்கும் எந்த மொட்டை கடைதாசியும் வரல. நன்றி கடிதாசி தான் வந்து. 2வது அரசியல்வாதிகள் தொல்லையா? அரசியல்வாதி தான் மேக்சிமம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க தொகுதியில இருந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அதனால நல்ல விஷயம் செய்யும் போது நம்மளை சுத்தி இருக்கிறவன் ஹெல்ப் பண்ணுவான்றதுதான் இயற்கையின் நியதி. அதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் த 4 people surrounded by you அப்படின்னுவாங்க. உன்னை சுத்தி இருக்கிற 4 பேரோட ஆவரேஜ் தான். தயவு செஞ்சு உங்களை சுத்தி இருக்கிற 4 பேர் யாருன்னு பாத்துக்கோங்க, எதிரணி தலைவர்களே. ஏன்னா அந்த 4 பேர் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாங்கன்னா இது மாதிரி உருட்டு கதெல்லாம் நிறைய சொல்லுவீங்க. இந்த லைன்ல 4 பேர்ல நானும் இருக்கேன். லாஸ்டா அந்த வரதா வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அது மாதிரி ஏங்க இந்த மிகுந்த செல்வர்கள் 5000 10,000 ஏக்கர் வைக்கிறவன் மழை பெஞ்சு 2வது மாடி வர வரைக்கும் அவன் என்னங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? இறங்கி சாப்பிடும் போது சென்னையிலேயே அவன் எத்தனை வீடு வச்சிருப்பான். பட் இருந்தாலும் அந்த கதை நல்லா இருந்தது, விட்டுருவோம். ஒருத்தர் போய் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, சார் 4 பேர் நான் பார்க்குற மாதிரி இருக்கணும் சார், என்னவா இருக்கணும் சார்? ஒன்னா பைத்தியக்காரனாலே பணக்காரனாருன்னு இருக்காரு. ஓகே, பைத்தியக்காரனா வந்து கஷ்டம், பணக்காரனா இருந்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம பேசுறது என்ன? மிகுந்த செல்வம். இந்த மாசம் சம்பளத்துக்கு அது கிடையாது. பணம் என்ன செய்யும் உங்களுக்கு? பணம் ஃப்ரீடம் கொடுக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு வேர்டு இருக்கு, அது கொடுக்கும். ஃப்ரீடம் இருக்க இடத்துல தான் அமைதி இருக்கும், அமைதி இருக்க இடத்துல தான் மகிழ்ச்சி இருக்கும். நம்ம மாச சம்பளம் வாங்குற நம்மளை மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், அடுத்த இஎம்ஐ எப்போ கட்ட போகிறோம்? குழந்தைங்களோட ஃபீஸ். நான் தான் சொல்கிறேன், ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஃபேமிலி, நம்ம சவுத் இந்தியன் ஃபேமிலி 1 ஹாஸ்பிட்டலைசேஷன் அவே அப்படின்றாங்க. வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படின்னு நீங்கள் நல்ல இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வரும்போது மிகப்பெரிய லோன், உங்கள் ஹவுசிங் லோனை விட ஒரு பெரிய லோன் வந்து நம்மளுக்கு தலையில் விடும். அதனால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது இந்த மிகுந்த செல்வந்தர்களுக்கு, ஐயோ இது இந்த பைசா எங்கேருந்து வரப்போகுது, இதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. அப்போ நம்ம யாரை பற்றி கவலைப்படுறோம்? ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி புவர், அவங்கள பற்றி நம்ம பேசவே இல்லை. எக்ஸ்ட்ரீம்லி ரிச், அந்த அணிவை தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அந்த நடு வர்க்கம்னு இருக்கு பாருங்க, மிடில் கிளாஸு, கீழேயும் போக முடியாது மேலேயும் போக முடியாது. நம்ம சுற்றி ஒரே கதை தான் சொல்லுவோம். இந்த பணக்காரனை பார்த்தா அவனை கொள்ளக்காரனை பார்க்குற மாதிரியே இருக்குது. உண்மையாகவே பணக்காரன் நல்ல ரிச் பீப்புள் கிட்ட நீங்கள் உங்களுக்கு பழகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா பழகி பாருங்க. அவங்க யாரும் வந்து உங்ககிட்ட நான் பார்த்தியா, நான் போட்டுருக்குற இந்த ஷர்ட் பார்த்தியா, 10,000 ஷூஸ் பார்த்தியா,
இதே மேடையில் கேபி ராமசாமின்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார் கல்யாண மாலையில். தமிழ்நாட்டில் இருக்கும் டாப் 10 பணக்காரர்ல 7வது பட்டியலில் இருக்கார். கிட்டத்தட்ட $3 பில்லியன். அவர் ஒரு கதர் சட்டை தான், ஒரு பேண்ட்டு தான். நீங்கள் அதிகமாக பணம் இருப்பதனால ஒரே நாளில் நீங்கள் 4 பிரியாணி சாப்பிட முடியாது, 2 காரில் போக முடியாது, 10 வீட்டை தங்க முடியாது. அப்போ பணம் என்பது எப்படின்னா நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறோம். ரைட், அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பணம் எல்லாருக்கிட்டையும் சேராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த க்ரோத் மைண்ட் செட்னு ஒன்று வேணும். அந்த க்ரோத் மைண்ட் செட் என்ன? யார் கை தூக்குறானோ. இங்கே பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா என்ன? 1 கோடி சம்பாதிக்கலாம். அந்த 1 கோடியிலேருந்து 5 கோடி போகும்போது ஒரு கிக்கு கிடைக்குது, 5 கோடி 10 கோடி ஆகும்போது ஒரு கிக்கு கிடைக்குது, ஒரு 100 கோடி, அதுக்கப்புறம் 1000 கோடி. அந்த 1000 கோடி போகும்போது அவங்களுக்கு அதை அவங்க பணமாக பார்க்கறது இல்லையே. அந்த 1000 கோடியை சார்ந்த எத்தனை குடும்பங்கள் இருக்கு, எத்தனை வாழ்வாதாரம், எவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரம். 2வது சொன்னாங்க, பணக்காரன் வீட்டில் சொந்தக்காரன் வந்து எவனோ வருவானா வீட்டுக்குள்ள, நாங்கள் தான் சிசிடிவி வச்சிருக்கோமே. அவர் தானே சொன்னாரு, பாரிஸ் போய் அங்கேயும் நாங்கள் சிசிடிவி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. எவனும் உள்ள வர முடியாது. அதை விட நாய் வச்சிருக்கோமே. அதுவும் நீங்க ஈசிஆர் சைட்லாம் வந்தீங்கன்னா காத்து கூட உள்ள போகாத வீடெல்லாம் இருக்கு. எந்த சொந்தக்காரன் உள்ள நுழைய முடியும்? பணம் ஒரு ஃபேமிலியை யுனைட் பண்ணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரே ஒரு அண்ணன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாரு, கொடி கட்டி பரப்பாரு. அந்த ஒரு அண்ணனை சாந்தியோ அந்த தம்பியை சார்ந்தோ தான் அந்த என்டையர் ஃபேமிலி இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு தீபாவளிக்கு என் நண்பன், அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் நடிகர் சூரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், மதுரையில் ஒரு வீடு, 40 பேர் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்காங்க, 6 அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் முதல் ஜெயிச்சவர் சூரி. அதுக்கப்புறம் அவங்கள அண்ணன் தம்பி எல்லாரும் ஹோட்டல் அதெல்லாம் ரன் பண்றாங்க. அப்போ எப்படி சொல்றீங்க ஃபேமிலியில அண்ணன் தம்பிங்களாம் அடிச்சுப்பாங்க, குடும்பம் சேர்ந்து இருக்காது? இதெல்லாம் கட்டுக்கதை தானே. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டில் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஸோ பணம் ஸ்ட்ரென்தன்ஸ் ஃபேமிலி. மணி எனேபிள்ஸ் பர்பஸ் அப்படின்றாங்க. எனக்கு வந்து பணம் சந்தோஷம் கொடுக்குமான்னு தெரியாது, ஆனால் பணம் என் மூலமாக ஒரு டூலாக போகும்போது பல பேருக்கு அது சந்தோஷம் கொடுக்குன்றாங்க. அண்ட் அதுதான் சார். அப்போ அந்த பணம் யார்கிட்ட வருதுன்றது பாருங்க. நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாம் கிரிமினல் அஃபென்ஸாக கொடுக்குறோம். இப்போ நம்ம போய் நம்ம குழந்தைங்கள வாழ்த்து சொல்கிறோங்க, நல்லா படி, நல்ல வேலைக்கு போ. இது வாழ்த்து கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட சாபம் மாரி. ஏன்னா ஒரு ஆவரேஜ் லைஃப்பை லீட் பண்ண சொல்கிறோம். நம்ம குழந்தைய படித்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ ஹர்ஷத் மேத்தா மாரி ஆகு, தாவூத் இப்ராஹிம் மாரி ஆகு, இல்லை நிரவ் மோடி மாரி ஆகு, இல்லை விஜய் மல்லையா மாரி ஆகுன்னு சொல்ல மாட்டோம். நீ ஒரு நாராயணமூர்த்தி மாரி ஆகு. ஆறு தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காரு சிவ் நாடார், த லார்ஜஸ்ட் philanthropic டொனேஷன். 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, ஒரு செக்ல 2300 கோடி டொனேஷன் கொடுத்துட்டு போயிருக்கான் ஒரு மனுஷன். அந்த ஆள் இப்போ இருக்காருல்ல, இங்கே தானே இருக்காரு அவரு. அப்போ அந்த பணம் யாருக்கிட்ட வரும் அப்படின்னா அதை ஒரு கருவியா எடுத்து யாருக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ, ஒரு சேரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களா, அவங்களுக்கு தான் பணம். இப்ப மறைந்தாரு ரத்தன் டாட்டா, அவரோட உயில் என்னங்க இருக்கு? யாருக்கு எழுதி வச்சிருக்காரு அந்த உயில? மெஜாரிட்டி ஆஃப் த மணி ட்ரஸ்ட்டுக்கு எழுதியிருக்காரு. அவருடைய டாட்டா ட்ரஸ்ட்டுக்கு எழுதியிருக்காரு. சொந்த பந்தங்களுக்கு கொஞ்சம் பைசா, அவரோட நாய்க்கு பைசா. அப்போ பணம் சம்பாதிப்பது அப்படின்றது ஒரு கடமைன்னு தான் பார்ப்போம். நிறைவா ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிச்சுக்கலாம். ஹெவனுக்கு போகும்போது, நம்மலாம் இறந்து ஹெவனுக்கோ ஹெல்லுக்கோ போகும்போது அங்கே வந்து சொர்க்க வாசலில் செயின்ட் பீட்டர்னு ஒருத்தர் இருப்பாராம். அவர் தான் கேட்பாராம், தம்பி உன்னோட லிஸ்ட்டு பார்த்து நீ சொர்க்கத்துக்கு போகணும், நீ நரகத்துக்கு போகணும் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் நல்ல ஒரு செங்கல்பட்டு ஒருத்தர் போனவரை சொர்க்கத்துக்குள்ள விடுறாரு. இங்கேருந்து போனால் அதுக்கு போயிடுவாங்க. ஆமாம், சொர்க்கம். இது கூடயா நம்மளே ஏதாவது உருட்டு இல்லை. அப்போ அவர் உள்ளே போனோன்னா அவர்கிட்ட இந்த செயின்ட் பீட்டர்கிட்ட பார்த்து அவர் கேட்டிருக்காரு, சார் உலகத்திலேயே பெரிய பணக்காரர்னா நீங்கள் யாரை காமிப்பீங்க இதில் அப்படின்னு. அப்போ அவர் ஒருத்தரை காமிச்சிருக்காரு. நம்மளுக்கு தூக்கி வாரி போடுச்சு செங்கல்பட்டுல இருந்தவர். சார் இவர் எங்கள் கோயிலுக்கு வெளியில் பொட்டிக்கடை வச்சிருந்தாரு, நீங்கள் அவரை போய் உலகத்திலேயே பெரிய செல்வந்தர்ன்றீங்க அப்படின்னாரு. சென்ட் பீட்டர் சொன்னாராம், உலகத்திலேயே தலை சிறந்த செல்வந்தராக இருந்திருக்க வேண்டிய ஆள் அவர் தான். கடைசி வரைக்கும் அந்த செல்வத்தை அவர் உணராமையே கடைசி வரைக்கும் பொட்டிக்கடை வச்சே செத்து போய் இங்கே மேலே வந்திருக்கான் அந்த ஆள் அப்படின்றாரு. அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, முழுசாக வளராத ஆலமரத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, முழுசாக வளராத யானையோ புலியோ சிங்கத்தையும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் முழுசாக வளராத மனிதர்களை நம்ம எத்தனோ இடத்துல பார்த்துட்டே இருப்போம். வளருதுன்னா நான் இப்படி சொல்லலை, நம்மளுடைய ட்ரூ பொட்டென்ஷியலை தெரியாமல் கடைசி வரைக்கும் ஒரு சுமார் மூஞ்சி குமார் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு பணம் புளிக்கும், பணம் நல்லதில்லை, அதனால் பணம் நல்லது, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லவங்க கையில் அந்த பணம் இருக்கும்போது அது பல பேருக்கு நல்லது விஷயம் நடக்குன்றது கூறி, மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தையே அப்படின்னு நீங்க திருப்பி சொல்வீங்கன்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி
ஒரு அறிவார்ந்த ஒரு உரை பட்டிமன்றங்கள்ல வர்றது ஆச்சரியமானது. இந்த மாவட்டம் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிற மாவட்டம். அது ஒவ்வொன்றும் பணம் யாது, வாழ்க்கை தரம் மேலே வருகிறது, குடும்பங்கள் மாறுகின்றன, அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது, அத்தனையும் இங்கிருந்து தானே போகுது. இப்போ இங்கே வந்துக்கிட்டு பணம் தேவையில்லைன்னு எப்படி பேசுறீங்க? சில பெரிய மனிதர்களை பற்றியெல்லாம் அவர் பேர் சொன்னார். அவர் எவ்வளவு தொகை கொடுத்துருக்கிறார், இவர் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் ரொம்ப நல்ல செய்திகள். அது பணம் என்பது ஒரு ஆற்றல், அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஒரு நடிகர் அப்படி மேலே வந்த பிறகு சாதாரண நிலையில் இருந்த குடும்பத்தை அப்படியே அரவணைச்சு 40 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா 3வது ரூமே சைத்தான் ரூம்னு சொன்னா 40 பேர் இருக்கிறது எத்தனை பெரிய வீடியா. ஜாயிண்ட் ஃபேமிலியை கூட எனக்கு தெரிய வடநாட்டில் இருக்கிற பல சமூகங்கள் இன்னமும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், குஜராத்தில் இருந்து வர்ற பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் வணிகத்தில் வளர்வதற்கு காரணம் அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது தான். வணிகத்தில் வளர்ந்ததால் தான் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ரெண்டுமே இதுக்கு அது உதவி. அப்படின்னா இவ்வளவு உயரங்களை தொட்ட குடும்பங்களை பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். இப்போ 4 பேர் பேசியாச்சு, நிறைவாக 2 பேர் பேசணும். கவிதா ஜவஹர் அவர்கள் தலைவலியே என்று சொல்ல வருகிறார். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற செங்கல்பட்டு மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்கள் என்னை அழைக்கும் போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னம்மா? அடுத்து வருவது கவிதா ஜவஹர் தீராத தலைவலி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப தீராத தலைவலி என்ற அணி இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு கேப் விட்டு சொல்லியிருக்கலாம். அப்படியா? நீங்கள் அந்த அணியோட வாங்க, திரும்ப சொல்கிறேன். மிகுந்த செல்வம்னு ஒரு தலைப்பு கொடுத்ததுக்காக அவங்க வர்ற தோரணையே பாருங்களேன், கம்பீரம். ஆமா, அவர் அம்பானி, அதானி, அடுத்தவர் அதானி, அடுத்தவர் விக்டோரியா மகாராணி. அந்த ரேஞ்சில் உட்காந்து எங்களை முறைச்சு வேற பார்க்குறாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த பிரிட்டோ பேசுனதெல்லாம் அப்படியே ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறார். எங்கள் அணியில் இவர் சொன்னதை வச்சுட்டு 501 ரூபாய் மொய் செய்து பாருங்கள். உங்கள் சொந்தக்காரன் உங்களை மதிக்க மாட்டான். ஏன் மதிக்க மாட்டான்? அவன் வச்சதே 301 ரூபா தான். நம்ம 200 ரூபா சேர்த்து வச்சிருக்கோம். நம்மளை தான் சார் அவன் மதிப்பான். பணக்காரன் 10,000 ரூபாய் வச்சா கூட என்ன சொல்லுவாங்க? இவன்கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு 50,000 ரூபாய் வச்சிருக்க கூடாதா? 10,000 ரூபாய் வச்சிருக்கான், பிச்சைக்காரன்மா. 140 கோடி கொண்ட மக்கள் தொகையில் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னாரு. அதை தான் நாங்களும் பேசுறோம். 140 கோடி மக்கள் வாழுகிற ஒரு தேசத்தில் 50 பணக்கார குடும்பங்கள் நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறார்கள் என்கின்ற வேதனையில பேசுறோம் சார். இவர் கூட பரவாயில்ல, பிரிட்டோ வருவாய் துறையில இருக்கிறாரு போலங்கய்யா, அதனால வருவாய் பத்தி அவர் பேசிதான் ஆகணும். அடுத்து வந்தார் பாருங்க நம்ம அன்பு சகோதரர் சுஜித் குமார் அவர்கள். அவர் ரொம்ப நல்லவர், பாவம் நல்லவர். அவர் வெளுத்ததெல்லாம் மில்க்கு, சிரிச்சதெல்லாம் சில்க்குன்னு நினைப்பாருங்க. ரொம்ப நல்லவர். ஏன்னா அவர் எப்போ இந்த ஒன் சைடு உலகநாதன் மாதிரி இந்த பணத்தோடைய பாசிட்டிவை மட்டும்தான் பார்ப்பார். பணத்தோடைய இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். ஒரு சைடு மட்டுமே பணம் சரியா இருந்தா அது நல்ல நோட்டு கிடையாது, கள்ள நோட்டு. அந்த பணம் செய்யற மறுபக்கத்தையும் நீங்க பார்த்தாதான் உண்மையெல்லாம் தெரியும் சகோதரர் அவர்களே. துறை இங்கிலீஷ்லாம் பேசுது. எங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நீங்க பேசுவீங்க. உங்களுக்கு தெரியாதா? அவ்வளோ அவர் அளவுக்கு தெரியாதுங்க. நாங்க ஏதோ கிராமத்துல உள்ள ஒரு எளிய மக்கள். இதுல இந்த தம்பி என்னங்க பேசுச்சு, ராகவேந்திரன் ஒரு கல்யாணமாகாத ஒரு சின்ன இளைஞர். அவருக்கு ஒரு பொன்மொழி அவர் படிச்சிருக்கிறார், நல்லா இருக்கு. நம்ம தேவைக்கு அதிகமா ஒரு ரூம் இருந்தா கூட அது சைத்தான்களோடது, அதான் தேவைக்கு அதிகமா எது இருந்தாலும் அது நல்லது இல்லை அப்படின்னு ஒரு பொன்மொழி சொன்னா அதை அனுபவிக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இல்ல அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டுறணும், அதெல்லாம் நினைக்க கூடாது. நீங்க தனியா தூங்குவீங்களா? உங்க மனைவி மாமியாரை தோல்ல போட்டு தூங்க முடியுமாங்க? என்னங்க அநியாயமா இருக்கு. இந்த மிகுந்த பணம் இப்படியெல்லாம் யோசிக்கும், விபரீத ஆசையெல்லாம் வைக்கும். சைத்தான் கி பச்சை. நீங்க என்னமா ஹிந்தியில ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயா, எங்களுக்கு தெரியும்லையா, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம், அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்றாரு. கேள்வி என்னங்க, மிகுந்த பணம்
வச்சிருக்கிறவங்களுக்கு தலைவலியா தீராத இன்பமான்னு கேட்டா இவர் ஒரு லாஜிக் சொல்றார். நிறைய பணம் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி தருங்கிறார். கேள்வி இதுவா? நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையான்னு கேட்டா மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி தான். இந்த பண திமிரு உள்ளவங்க என்ன வேணா பேசுவாங்க, பேசிட்டு நான் சொன்னதுதான் கரெக்ட். அதுக்கு பேர் பண திமிரு. ஆமாங்கய்யா, பணம் இருந்தா ஒரு திமிரு வரும் வரும் வரும். அது உங்களுக்கு வராது, ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவர். இல்லம்மா, அந்த ஆவரேஜ் நாள்ல நான் எங்க கூட சேர்ந்தவா. எல்லா பணக்காரரும் பாத்தீங்களா ட்ரஸ்ட்டுக்கு எழுதிட்டாங்க. ஏன் ட்ரஸ்ட்டுக்கு எழுதுறாங்க? அவங்க கூடயே சொந்த பந்தம் இருக்கும்ல, அவங்க அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல, ஏன் உறவுக்காரங்களையும் நண்பர்களையும் நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ட்ரஸ்ட் என்பதே மனிதர்கள் மேல ட்ரஸ்ட் இல்லாதவங்க உருவாக்குறதா. அப்படி சொல்ல முடியாது, அப்படியும் ஒரு பக்கத்துல சொல்லலாம். ஏன்னா அப்படி சொன்னோம்னா நிறைய ட்ரஸ்ட் கோச்சுக்கும். ஏன் மிகுந்த செல்வம் வந்து சந்தோஷம் தரும்னா பணக்காரங்க ஏங்க கோயிலுக்கு வர்றாங்க நான் கேட்குறேன். இல்லாதவங்க கோயில்ல வரிசையில நின்று நம்ம சாமியை கும்பிடுறோம். நிறைய பணம் உள்ளவங்க காசு கொடுத்து வேமா உள்ள போறாங்க. காசு நிறைய இருக்கு, நீங்க நிறைய இன்பத்தோட இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் என்ன கேட்க போறீங்க? கவலை உள்ளவங்க தானே சாமிகிட்ட போவாங்க. இன்பமா இருக்கிறவங்க எதுக்கு சாமி கிட்ட போறீங்க? நன்றி சொல்ல போவாங்க. நன்றி சொல்லலாம் போகல சார். நாகி பிரசாத்னு ஒருத்தர் கவிதை எழுதினாரியா, உறக்கமின்றி தவிக்கும் முதலாளியை துளைத்து எடுத்தது தொழிலாளியின் குரட்டை சத்தம். தூக்கம் வருமா? வராது வராது. நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க தூக்கம் வருமா? அவர் சொன்னார், சொந்தக்காரங்க வந்தா நாயை விட்டு வரட்டி விடுவாராம். ராஜபாளையத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன், என்கிட்டே நீங்க இந்த நாய் ஜோக்கெல்லாம் சொல்றீங்கன்னா இன்பம்லாம் வராதுங்க. நிறைய பணம் இருந்தா, நிறைய பணம் வந்தா என்ன வரும் தெரியுமாங்கய்யா? அதிக பணம் இருந்தா, அதிக பணம் சேர சேர பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எரிச்சல் வரும், சொந்தக்காரங்களுக்கு பொறாமை வரும், நண்பர்களோட சண்டை வரும், சேர்ந்து பழகினவங்களோட பிரிவு வரும், கடைசியில் ஐடி வரும், ஈடி வரும். அது கட்டாயமா வரும். திகட்டாத இன்பம் வரவே வராது. பணம் இல்லாதவனை கடவுள் சோதிப்பாருங்கய்யா, பணம் இருக்கிறவனை இன்கம் டேக்ஸ் சோதிக்கும். இந்த பணம் இருக்கு இல்லையா, அதிக பணம் ஒரு மாதிரி அவங்கள ஆக்கும், தலகால் புரியாம ஆக்கும். பார்த்துருக்கிறீங்களா? கவுண்டமணி ஒரு படத்துல நாவிதரா இருப்பார். அவர் பாட்டுக்கு ஜாலியா எல்லாரையும் கேலி பண்ணிட்டு நிம்மதியா இருப்பார். திடீர்னு அவருக்கு லாட்டரி சீட்ல காசு விழுந்துரும். ஐயோ, நான் எதையாவது இப்போ வாங்கியே ஆகணுமே, இந்த வீடு என்ன விலைன்னு கேளு, இந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. இதுதாங்க ஆணவத்தின். கடைசியில் சீட்டை தொலைச்சிருவார். அது படத்துல அது முக்கியம். இப்போ பணம் கைக்கு வந்த உடனே இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை வளைச்சு போடலாமான்னு ஒரு எண்ணம் வரும்போது உங்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சமூகத்தின் இன்பத்தையும் சேர்த்து அவர்கள் களவாடி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மைங்க. ஐயா, பணக்காரர் இந்த வருஷம் இந்தியாவில் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் அதே பணம் இருக்கு நம்பர் 2 ஆயிடுறாருன்னு வைங்க, அவர் சந்தோஷமா இருப்பாருங்க? வருத்தம் தான். அவர் மறுபடி நம்பர் 1 ஆகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, இந்த என்னெல்லாம் செய்ய முடியுமோங்கிறதுல தான் இந்த சமூகத்துக்கான தீங்கும் இருக்கிறது என்பதைத்தான் நாங்க வருத்தத்தோட சொல்றோம். ஐயா, 2022 ஐயா, கேரளால ஒரு ஆட்டோக்கார் அனூப்னு பேரு, ஆட்டோ டிரைவர், சாதாரணமானவர். படக்குன்னு இந்த ஓணம் லாட்டரியில அவருக்கு 25 கோடி விழுந்துருச்சு. அவருக்கு வந்து இது பெரிய மிகுந்த செல்வம். செப்டம்பர் 18ஆம் தேதி பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு, 25 கோடி கிடச்சிருக்கு, நான் என்னுடைய கடனை அடைச்சிருவேன், புது வீடு கட்டிடுவேன், என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் உதவி செய்வேன் அப்படின்னார். அடுத்து 5 நாள் கழித்து ஃபேஸ்புக்கில் போடுறார், இந்த லாட்ரி சீட்டு ஏன் எனக்கு விழுந்துச்சுன்னு வருத்தமாக இருக்குது, நிம்மதியை தூங்க விட மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ள உட்கார விட மாட்டேங்கிறாங்க, சொந்த பந்தம்லாம் நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடு எனக்கு கொஞ்சம் கொடுன்னு தொல்லப்படுத்துறாங்க. இது பரவாயில்ல, ஊரில் இருக்கிற ரவுடிகள்லாம் வந்து இத்தனை % பணம் எங்களுக்கு கொடுக்கலனா இந்த ஏரியாவில் உன்னைய வாழ விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க. இந்த அதிக பணம் என் நிம்மதியை அழித்து விட்டது என்று அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாருன்னா 25 கோடி உங்களுக்கு விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும், நல்ல வேளை விழல. சூரி பத்தி சொல்றாரு. எங்க பால்கார அண்ணாமலையா நம்ம தலைவர் இருந்த வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தார். ஆனா பணக்கார அண்ணாமலையா வந்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு நொந்து போனார்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? இது நிஜ வாழ்க்கைங்க. கூலிப்பட அந்த ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்றார், ஒரு கண்டக்டரா இருக்கும் போது எனக்கு இருந்த மகிழ்ச்சி இவ்வளவு செல்வம் வந்த பிறகு இல்லை. பணம் என்னங்க, வெறும் பணம். இதெல்லாமே வேண்டாம், வேட்டியை மடிச்சுக்கிட்டு டிஷர்ட் போட்டுட்டு இமயமலையில போய் உட்காந்து வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்? வடை நல்லா இருக்கு. அந்த வடையை பங்களா வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம் இல்லையா? எதுக்கியா இமயமலை அடிவாரத்தில் போய் அந்த குளிர்ல சூடா வடை சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அது கூட பரவாயில்லைங்க. சமீபத்தில் மோகன் ஐயா அவங்களும் மீரா மேடம் அவர்களும் எக்ஸ்க்ளூசிவ் மோகன் ஒன்று பேசுனாங்க. அதில் ஐயா வந்து சொன்னாங்க, திருநெல்வேலி பக்கம் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் குடும்பம் மிகப்பெரிய பணக்காரங்க,
மணமகள் வீட்டார் நல்ல படித்த குடும்பம். இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சந்தோஷம், நல்லா படித்த பொண்ணு வந்தால் நல்லதுன்னு. ஆனால் அந்த மணமகள் வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் எங்கள் பொண்ணை நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் மிகுந்த பணம் இருக்கிற இடத்தில் ஏதாவது பிரச்சனை நிச்சயமாக இருக்கும், அதனால நாங்கள் பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு ஐயா தான் சொன்னாங்க. இப்போ மிகுந்த பணம் நம்மளுக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது இல்லை? நம்ம சொந்தக்காரங்களையா ஓரளவு பணக்காரங்களா இருந்தால் நம்ம பக்கத்தில் போய் பேசலாம். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், சிறுசா வச்சா நெருக்கமாக போய் நிற்கிறோம். ஆனால் பிரம்மாண்டமாக வைக்கும் போது நம்ம எங்கே போய் உட்கார்றோம்? ஒரு மூலையில் போய் உட்கார்றோம். ஏன்? மிகுந்த பணம் கூட இருக்கிறவர்களுக்கே ஒரு பயத்தை தருகிறது என்றால் அதை வைத்திருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பதட்டத்தை தரும் என்பதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, பிரிட்டோ பேசிட்டு போட்டோம், சுஜித் சார் கூட பேசிட்டு போட்டோம், அந்த அணியில நிறைவா உட்காந்துருக்காங்களே எங்க மேடம் மகாராணி. உண்மையில அவங்க பேச்சுலகத்தின் மகாராணி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்களெல்லாம் நான் ஒரு தேவதை மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அணியில போய் உட்கார்ந்தோடனே நான் ரொம்ப நொந்துட்டேன். அது முகத்திலே தெரியுது. 3 வருடங்களுக்கு முன்னாடி 2022ஆம் ஆண்டு திருச்சியிலே கல்யாண மாலை நிகழ்ச்சி நடந்தது. இதே பாரதி மேடம் தான் அந்த அணியிலும் கடைசியில் பேசினார்கள். அப்ப ஒரு தலைப்பு கொடுத்தாங்கய்யா, உலகம் சுழல்வது பணத்தாளா பாசத்தாளான்னு ஒரு தலைப்பு. அந்த அணியில் இருக்காங்களே எங்க மேடம், பாசத்தாளே அப்படின்னு பேசினாங்க. பேச வந்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பணம் என்ன செய்யும்னா நல்லா இருக்கிறவனை கெடுக்கும். அதுல ஒரு குட்டி கதை அவங்க சொன்னாங்க. மகாபாரதத்துல ஒரு காட்சி, இந்த பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியோட அஞ்ஞாதவாசத்துல இருக்கிறாங்க. 13 வருஷம் காட்டுக்கு போயிட்டாங்க. 12 வருஷம் அதை ஓட்டிட்டாங்க அந்த காலத்தை. 1 வருஷம் யாருக்கும் தெரியாம தலைமறைவா அவங்க வாழணும். ஒரு பாணன் பாட்டு பாடுறவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், என்ன பிரச்சனை அப்படின்னு. அதற்கு தர்மர் சொன்னாராம், நாங்கள் இந்த 1 வருஷம் ஒரு நோன்பு எடுத்துருக்குறோம். என்ன நோன்பு அப்படின்னா, பணக்காரங்களை பதவியில் இருக்கிறவங்கள பார்க்கறது இல்லை அப்படின்னு, இன்பத்துறப்பு அப்படின்னு ஒரு நோன்பு எடுத்திருக்கிறோம் தர்மர் சொன்னாராம். அதற்கு பதிலாக பாணன் சொல்வதாக, வியாசர் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா என்று மேடம் சொன்னது என்ன தெரியுமா? பணக்காரர்களை பார்ப்பதில்லை, அதிகாரம் உள்ளவர்களை பார்ப்பதில்லை என்றால் அது எப்படி இன்பத்துறப்பாக இருக்கும்? அது துன்பத்துறப்பு தானே என்று அவன் சொன்னான். பணக்காரங்களை பார்க்கலன்னு வைங்களேன், துன்பம் திறந்து போயிடும். அப்ப பணக்காரங்களை பார்க்காம இருக்கிறது தான் இன்பம்னா, பணக்காரங்களா இருக்கிறது எப்படி இன்பமாக இருக்கும் என்கின்ற கேள்வியை அவர்களிடம் வைத்து, ஐயா நிறைவாக நம்ம செங்கல்பட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு ஏரிகளின் ஊர்னு நீங்க சொன்னீங்க. உண்மையிலே இப்படி ஒரு அழகான ஏரி அமைந்ததற்காகவே இந்த மக்கள் மிகவும் புண்ணியம் செய்திருக்கிறார்கள். நீங்க நல்லவங்கிறதுனாலதான் இப்படி ஒரு ஏரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த ஏரி தேவையான அளவு நிறைஞ்சிருந்தா மக்களுக்கும் அது பாதுகாப்பு. ஆனா மிகுந்தங்கிற வார்த்தை தானே இன்னைக்கு நமக்கு போட்டிருக்காங்க. அது நிறைஞ்சி வழிஞ்சி அளவுக்கு அதிகமா வந்துச்சுன்னா ஏரி உடையும், அணைய உடைக்கும், ஊருக்குள்ள வரும், வீடுகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கும். எது ஒன்று அளவோடு இருக்கும் போது மக்களுக்கு நல்லது செஞ்சதோ அதுவே அளவுக்கு மீறினா மக்களுக்கு ஆபத்தை தருகிறது என்றால், அளவுக்கு மீறிய பணம் தன்னையும் கெடுத்து சமூகத்தின் சூழலையும் கெடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதா ஜவஹர் அவர்கள் 3 வருஷத்துக்கு பின்னாடி போய் அப்போ மேடம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டாந்து அவங்களுக்கு எதிராகவே பேசிட்டாங்க. அது என்ன தலைப்பு, இது என்ன தலைப்பு, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ராஜபாளையத்திலிருந்து நான் வர்றேன், என்கிட்டே வா அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரு கூலி பட விழாவில் என்ன பேசினார், அதை விட்டுட்டு ஏன் போய் இமயமலையில் உட்காந்து வடை சாப்பிட்றாரு அப்படின்னா, இங்கே இல்லாத ஒரு இன்பம் அங்கே இருக்கிறது. பணம் இருந்தால் என்ன வரும்? இடி வரும், ஐடி வரும், சிபிஐ வரும். தலைவலி தானங்க அது. இந்த அணியின் சார்பில் நிறைவாக திருமதி கவிதா ஜவஹர் பேசியிருக்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்லணும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர். எனக்கு முன்னாலே பேசிய கவிதா ஜவஹர் அவர்களினுடைய ஞாபக சக்தியை நினைத்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. 3 வருஷமாக நான் பேசிய எல்லா வீடியோவையும் பார்த்திருக்கின்றேன். அதிலே நான் சொன்ன ஒரு மகாபாரத கதையை இங்கே எடுத்து வந்து சொல்லி அப்படியே ஒரு வெற்றி புன்னகை எங்களை பார்த்து சிரிச்சார் பாருங்க. அந்த புன்னகை இங்கே தரையெல்லாம் சிதறி இருக்கிறது. நாங்கள் இன்னும் பொறுக்கலை அதில். என்ன கதை ஒழுங்காக கேட்டீங்களா? கேட்டது தான் கேட்டீங்களே. அதிலே ஒரு பாணன் வந்து கேட்கிறான். பாணன் என்பவன் யார்?
வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் என்று போனவன் தான் பாணன். சும்மா போற போகல பாடிட்டு போறவன். அவனுக்கு செல்வந்தர்களோ செல்வந்தர்கள் இல்லாதவர்களோ யாரும் பொருட்டல்ல. அவன் சொன்னதா மகாபாரதத்திலே வியாசர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை நான் சொன்னதாக எடுத்து வந்து எனக்கே மூச்சு வாங்குதுமா. தேவையா? அப்புறம் ஏமா நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்றோம். அப்ப எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? நிறைய பணம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யார் தெரியுமா சொல்லுவாங்க? ஏற்கனவே நிறைய பணம் சம்பாதிச்சவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. கவிதா சொல்கிறாங்க, பணக்காரர்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. ஏமா நீங்கள் மிகுந்த பணக்காரர் கேட்டகரியில் நீங்கள் வரீங்களா? இல்லை, வரல. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வர? இல்லவே இல்லை. உங்களுடைய இடப்பக்கத்தில் இருப்பவர் நீங்கள் பெரும் பணக்காரர்னு அவங்க சொல்கிறாங்க. நடுவர் அவர்களே, உங்கள் விவகாரத்துக்கே நான் வரல. நீங்க இல்ல, உங்க பக்கத்துல இருக்கிறவர் இல்ல. அப்ப அவங்களுக்குலாம் தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்த செங்கல்பட்டுல இல்ல நம்ம சென்னையினுடைய மூலையில ஒரு குடிசை வீட்டிலே இருந்து கொண்டு இரவு முழுவதும் கடிக்கிற கொசு தொந்தரவில் தன் பிள்ளைகளுக்கு கொசு கடிக்க கூடாதுன்னு சொல்லி கையில் இருக்கிற ஒரு விசிறியால விசிறிக்கிட்டு நாள் முழுவதும் தூங்காமல் இருக்கிற ஏழைகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பெரும் செல்வந்தர்கள் சந்தோஷமா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நான் உங்களை மாத்தி கேள்வி கேட்கிறேன். பெரும் வறுமையில் இருக்கிறவர்கள் அப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? Does poverty give you happiness? கிடையவே கிடையாது. இந்த அணியில் இருந்து வந்து பணக்காரர்கள் வழங்க மாட்டாங்க, உருப்பட மாட்டாங்க. இது சொல்லுவது ரொம்ப சுலபம். ஏன்னா பணக்காரனை திட்டினா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்? நம்மள்ட்டெல்லாம் பணம் இல்லை. கல்யாண மாலை மங்களகரமான நிகழ்ச்சி தானே, மங்களகரமான வார்த்தை தானே பேசணும். நாங்களே புயல் வருதுன்னு பயந்துட்டு இருக்கிறோம். அம்மா முடிக்கிற போது ஏரி உடையும் அணை உடையும் விளங்குமா? மனுஷ வாயை திறந்த நல்ல வார்த்தையே கிடையாது. ஒரு ஏரி அளவுக்கு மீறி அதுல தண்ணி இருந்தாக்க அது உடஞ்சி எல்லாரும் முழுகி போயிடுவாங்க. அந்த ஏரியில தண்ணியே இல்லைன்னா அது ஏரின்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த ஏரியில தண்ணி இருந்தா தானே ஊர் முழுக்க பயன்படும். அதனால தானே வள்ளுவன் சொன்னா, ஊருணி நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. நல்ல மனசு இருக்கிற ஒருத்தன் கையில நிறைய பணம் இருந்தா ஒரு ஏரியில போதுமான அளவு தண்ணி இருக்கிற மாதிரின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அவங்க கவிதா சொன்ன மாதிரியே உங்க செங்கல்பட்டுல மதுராந்தகத்தில் அந்த ஏரி உடையிற மாதிரி ஒரு நாள் வந்தது. அப்ப கலெக்டரா இருந்தவர் ஏரி உடைஞ்சிருமான்னு கவலைப்பட்டு நடு ராத்திரியில பார்க்க வந்தார். வந்து பார்த்தா 2 அரசிளங்குமரர்கள் கையில வில்லோடையும் அம்போடையும் ஏரி உடையாம காவல் காத்ததை மின்னல் வெளிச்சத்தில் அந்த இங்கிலீஷ்கார துரை கண்ணால பார்த்தார். அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு கலெக்டர். அவர்கள் தான் ஏரி காத்த ராமனாகவும் லக்ஷ்மணனாகவும் மதுராந்தகம் கோயில் இருக்காங்க. அந்த கலெக்டர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கோவிலிலே இருக்கிற தாயாரினுடைய சந்நிதியை கட்டி கொடுப்பதற்காக தன்னுடைய சொந்த பணத்தை அந்த கலெக்டர் கொடுத்தார். அவர் பிரிட்டிஷ்கார கலெக்டர் தான். இன்னைக்கும் கோயிலில் போய் பாருங்க, அது எழுதியிருக்கு. இந்த கலெக்டர் தான் இந்த ஜம்பகவல்லி தாயாரினுடைய சந்நிதியை அமைப்பதற்காக பண உதவி செய்தார். அதை செய்தவருக்கு அது மகிழ்ச்சியா இல்லையா? இதுல இவ்வளவு பேர் பேசின அப்புறமா தலைப்பை இவங்க மறுகண்டுபிடிப்பு பண்றாங்க. மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது நமக்குன்னு தானே இருக்கு. மற்ற நமக்குன்றதனுடைய டெஃபினிஷன் என்ன கவிதா? உங்க 3 பேருக்கும் நமக்குன்னா நீங்க மாத்திரம்தான். ஆனா உண்மையிலேயே பெரும் செல்வர்களுக்கு நமக்கு என்பது அவங்க மாத்திரம் இல்ல, அவங்க குடும்பம் மாத்திரம் இல்ல, அவங்க சமூகம் மாத்திரம் இல்ல, அவர்கள் வாழுகிற மொத்த நாடுமே நமக்கு என்ற டெஃபினிஷன்ல அவங்களுக்கு வருது. நம்பர் 1 பணக்காரர் நம்பர் 2 ஆகிவிட்டார். அவருக்கு உடனே எவ்வளவு பயமா இருக்கும், எவ்வளவு வருத்தமா இருக்கும். நம்ம திரும்ப எப்ப நம்பர் 1 ஆகும்? இன்றைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் தான். நேற்றைக்கு அவர் நம்பர் 2 இருந்தாரு. நாளைக்கு அவர் நம்பர் 1 இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா நம்பர் 1 இருக்கிற இந்த பீரியட்ல அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டாரு. கவிதா, நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கெல்லாம் பால்கார அண்ணாமலையை பிடித்ததா, பழிவாங்கிய அண்ணாமலையை பிடித்ததா என்று கவிதா கேட்டாங்களா இல்லையா? நமக்கு எந்த ரஜினி சார் பிடிச்சது சொல்லுங்க பார்க்கலாம். அசோக், இந்த நாளை உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. நீ எப்படி என் வீட்டை பிடுங்கி என்ன நடுத்தருவில் நிறுத்தினியோ அதே மாதிரி ஒரு நாள்
நான் உன்னுடைய வீட்டை ஒன்றேந்து பறிச்சு நடுத்தருவில் நிறுத்துவேன்னு ரஜினி சொன்னாரே, அந்த சவாலை நிறைவேற்றுகிற காட்சி ஒன்று படத்தில் ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு எலிவேட்டரில் சரத்பாபு கீழே போய்கிட்டே இருப்பார், ரஜினி மேலே போய்கிட்டே இருப்பார். அப்போ அன்றைக்கு சொன்ன அந்த டயலாக் திரும்ப வரும். டயலாக் முடிஞ்ச உடனே அப்படி சொடுக்கு போட்டு கூப்பிடுவார். என்னை பொறுத்த மட்டும் அந்த காட்சியில் படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் படம் தேவையில்லை. ஒரு அவமானத்தை களைவதற்கு பெரும் பணம் தான் நமக்கு தேவை. ஜேஆர்டி டாடா பெரும் பணக்காரர்களுக்கெல்லாம் பெரும் பணக்காரர். லண்டன்ல ஒரு ஹோட்டல் வாசல்ல நிற்கிறாரு. ஹோட்டல் வாசல்ல எழுதிருக்கு, இந்த ஹோட்டலுக்கு உள்ள நாய்களும் இந்தியர்களும் வரக்கூடாது என்று அந்த ஹோட்டல் வாசல்ல எழுதியிருந்தது. அந்த ஹோட்டலுக்கு உள்ள போன உடனே அந்த போர்டை காமிச்சு நாயும் இந்தியனும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சாங்க ஜேஆர்டி டாட்டாவை. இந்தியாவுக்கு திரும்பி வந்த ஜேஆர்டி டாட்டா பாம்பேயில் இருக்கிற மெரைன் டிரைவ்ல கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு நேர முதல் தாஜ் மஹல் பேலஸ் ஹோட்டலை கட்டினார், நிர்மாணித்தார். அவரும் வாசல்ல ஒரு போர்டு வச்சார். என்ன போர்டு தெரியுமா? ஆல் ஆர் வெல்கம் என்று போர்டு. சார், ஒரு நாட்டுக்கான அவமானம் அது. இப்ப நாம அந்த நேரத்துல அந்த லண்டன் ஹோட்டல் வாசல்ல நாம இருந்தோம்னு நீங்க வச்சுக்கோங்களேன், நம்ம கையில எல்லாம் காசுல என்ன பண்ணிருப்போம்? அட பாவி, நாயையும் இந்தியனையும் ஒன்னா சொல்றானேன்னு உள்ளுக்குள்ள குமுறி இருப்போம். இல்ல கவிதா மாதிரி சில பேர் மேடை போட்டு மைக்கில் குமுறி இருப்பாங்க. நம்மால் அதை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஒரு பெரும் பணக்காரன் மனம் வைத்தால் ஒரு தேசத்துக்கான அவமானத்தை அவனால் மாற்ற முடியும் என்று சொன்னால் அது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையாமா? உங்க 3 பேருக்கும் டாடா குழுமத்திலே மாத்திரம் வேலை செய்கிறவர்களினுடைய எண்ணிக்கை 10 லட்சம். 10 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4 பேர் இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா 40 லட்சம் பேரினுடைய வாழ்க்கையை ஒரு தனி மனிதர் தொடுகிறார். அவருக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா? தன்னுடைய பர்சனல் வெல்த் அவருக்கு மகிழ்ச்சி கிடையாது. அவருடைய பர்சனல் வெல்த் 3400 கோடி. இது நான் சொன்னோன்னா நமக்கெல்லாம் ஜாஸ்தி மாதிரி தோணும், ஏன்னா நம்ம கண்ணுக்கு அதுவே பெருசு. ஆனால் டாடா குழுமத்தினுடைய மொத்த மதிப்பை பார்த்தா 3400 கோடின்றது ஜுஜுபி. நான் பார்த்தா இவ்வளவு கம்மியாக எப்படி இருக்கு அவரோட வெல்த்னு. அவருடைய மொத்த மதிப்பில் ஏற்கனவே 10,000 கோடி ரூபாயை அவர் சேரிட்டிக்காக கொடுத்த பிறகு பாக்கி இருக்கிற 3400 கோடியில தான் சுஜித் சொன்ன மாதிரி உயில் எழுதியிருக்கார். இந்த 10,000 கோடி எங்கே சார் போச்சு? சேரிட்டிக்கு கொடுத்து எங்கே தெரியுமா போச்சு? எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய கணவனையோ மனைவியோ குழந்தையோ சேர்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மிஷின் இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த மிஷினை வாங்கிறதுக்காக அந்த 10,000 கோடி செலவழிஞ்சு. அப்போ ரத்தன் டாடா என்ற தனிப்பட்ட ஒரு மனிதரினுடைய மகிழ்ச்சியை பற்றி நீங்க 3 பேரும் பேசுறீங்க. நாங்க 3 பேர் அதை பத்தி பேச வரல. அவங்க எத்தனை குடும்பங்களை தொட்டிருக்கிறார்களோ, அவங்க யாரோ ஒருத்தரையோ எவனோ ஒரு புண்ணியமா ஒரு மிஷின் கொடுத்ததுனால இந்த மருத்துவமனையிலேயே என் மனைவியோட உயிர் பொழைச்சிருச்சு, என் பிள்ளையினுடைய உயிர் பொழைச்சிருச்சுன்னு மகிழ்கிறார்கள் அல்லவா? அவர்களினுடைய மகிழ்ச்சி எல்லாம் ரத்தன் டாட்டாவினுடைய மகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பாண்டித்துரை தேவர்னு ஒரு பெரும் வள்ளல், அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு முறை தமிழ் மேல அவருக்கு அப்படி பாசம், அப்படி காதல் அவருக்கு. ஒரு இங்கிலீஷ்கார துரை என்ன செஞ்சான்? திருக்குறளை படிச்சுட்டு திருக்குறளை திருத்தறேன்னு சொல்லி திருக்குறள் எல்லாத்தையும் திருத்தி 300 பிரதி வெளியிட்டுட்டான். வெளியிட்டுட்டு பாண்டித்துரை தேவற்றை வந்து திருக்குறளை நான் திருத்திருக்கேன், இதை பாருங்கன்னு சொன்னான். அவர் அதை வாங்கினார். அவர்கிட்ட கேட்டார், மொத்தம் எவ்வளோ புக்குப்பா போட்டிருக்கான்னு. 300 புக்கு போட்டிருக்கேன்னு. 300 கொண்டு வானார். அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. 300 புக்கையும் இவரே வாங்கிக்கிறார். 300 புக்கையும் காசு கொடுத்து வாங்கினார். வாங்கிட்டு 300ஐயும் நெருப்புல போட்டு எரிச்சார். திருக்குறள் திருத்தறதுக்கு இவன் யாரு? எங்க மொழியில இருக்கிற தலை சிறந்த இலக்கியத்தை ஒரு நாட்டுக்கு நேர்ந்த அவமானமா இருந்தாலும் சரி, ஒரு மொழிக்கு நேர்ந்த அவமானமாக இருந்தாலும் சரி, பணம் படைத்தவர்களால் அதை மாற்ற முடியும் என்று சொன்னால் அது நாட்டுக்கும் மொழிக்குமான மகிழ்ச்சி இல்லையா? சொல்லுங்க 3 பேரும். என்னுடைய கேள்வி இதுதான். பெரும் பணம் என்பது ஒரு சமுதாயத்தை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லுகிறது. நம்ம முதலமைச்சர் சரி, நம்ம பிரைம் மினிஸ்டர் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது மாதிரி பெரும் டிசாஸ்டர்ஸ் வர்ற போது யாரிடமிருந்து அந்த டிசாஸ்டர்ஸ்லேருந்து மீளுவதற்கான பணத்தை எதிர்பார்க்கிறார்கள்? நிவாரண நிதி என்று ஆரம்பிக்கிறார்கள். நாமெல்லாம் கூட டொனேட் பண்ண, நம்மளால எவ்வளோ முடியும்? 1000 ரூபாய் கொடுத்தா ஜாஸ்தி, 500 ரூபாய் கொடுத்தா ஜாஸ்தி. ஆனால் பெரும் பணம் உடைய ஒருவர் 100 கோடி ரூபாவை அசராமல் அவரால் கொடுக்க முடியும். அதனால்தான்
பாதிப்பில் இருக்கிற அத்தனை பேருக்குமான நிவாரணம் அதிலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சமூகத்தினுடைய மகிழ்ச்சி இல்லையா? தனிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்காதீர்கள், சமூகத்தினுடைய மகிழ்ச்சியை பாருங்கள். நடுவர் அவர்களே, பெரும் பணக்காரர்கள் சமூகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள். நான் இன்னொரு காரணத்துக்காக சொல்றேன். விதவை திருமணம் இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு சொன்னா யாருக்கும் அது ஒன்றும் ரொம்ப பெரிய பயங்கர விஷயமா தோணாது, அப்படிதானே? 30 வருஷம் முன்னாடி கொஞ்சம் பயங்கரமா இருக்கும், 50 வருஷம் முன்னாடி ரொம்ப பயங்கரமா இருக்கும், 100 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் சொல்ல முடியாத அந்த சொல்லை. கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடி தான் இந்தியாவில் விதவைகள் மறுமணம் செய்து கொள்வதில் எந்த பிழையும் இல்லைன்னு ஒரு சட்டமே ஏற்றினாங்க. எப்படி ஏற்றினாங்க தெரியுமா? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்கின்ற மாபெரும் பணக்காரர், சமூக சீர்திருத்தவாதி, கல்கட்டால அவரினுடைய பெண்ணோ இல்லை உறவுக்கார பெண்ணோ அவங்க இளம் வயதிலே விதவை ஆயிட்டாங்க. தைரியமா யாருக்கும் கவலைப்படாம இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து இந்தியாவின் முதல் விதவை மறுமணம் நடந்து 100 வருஷம் ஆகுது. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? சமூகத்திலே இருக்கிற பயங்கரங்கள் சிலவற்றுக்கு பணம் இல்லாதவர்கள் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். ஆனால் சமூகத்திலே சில பயங்கரங்கள் இருந்தால் அதை எதிர்த்து ஒரு புரட்சியை செய்கிற தைரியம் மிக பெரும் செல்வந்தர்களிடம்தான் முதலில் வரும். புதுக்கோட்டை பாரதி பேசுகிற போது சொல்லுகிறார், பணக்காரன் நினைத்ததை செய்யவே முடியாதுன்னு. அப்படியாம்மா? அப்படியா? அவங்க நினைச்சது எதை வேணா அவங்களால செய்யணும். சிவகாசியில் ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட நல்ல தண்ணியே கிடையாது. அந்த ஊரை கந்தக பூமின்னு தான் நம்ம சொல்லுவோம். 140 அடி தோண்டினாதான் தண்ணி சிவகாசியில். எல்லா வீட்லேயும் தண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சிவகாசிக்கு போய் பாருங்கள், 15 அடி தோண்டினா நல்ல தண்ணி கிடைக்குது. வெளியில் தண்ணி வாங்குற வழக்கமே அந்த ஊரில் குறைஞ்சி போயிருக்கு. இது எப்படி நடந்தது? ஏனென்றால் ஒரே ஒரு மனிதர், சந்திரமோகன் என்கின்றவர், அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு முயற்சி எடுத்தார். சிவகாசியில் இருக்கிற 3 ஏரியை முழுக்க தூர்த்து போய் வச்சு குப்பை போட்டிருந்தாங்க. அவர் ஒருவரினுடைய முயற்சியால் 3 ஏரியும் 5 வருடத்துக்குள் புதுப்பிக்கப்பட்டது. அத்தனை பேர் வீட்டு கிணற்றிலும் தண்ணீர் தானாகவே துளிர்த்தது. இப்படிப்பட்ட மாபெரும் சமூக மாற்றங்களை யாரால் செய்ய முடியும் என்று சொன்னால் பெரும் பணம் படைத்தவர்களால் தான் செய்ய முடியும். நடுவர் அவர்களே, வள்ளுவர் அதனால் தான் சொன்னார், செய்க பணம். எதுக்கு பணம் செய்யணும்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க. அடுத்த வரி சொன்னார், செருனர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல் என்று சொன்னார். உன்னை பார்த்து ஒருத்தன் ஏளனமா சிரிச்சான் இல்ல, உன்னை பார்த்து இல்லை உன் சமூகத்தை பார்த்து இல்லை உன் நாட்டை பார்த்து உன் மொழியை பார்த்து ஒருத்தன் கேவலமா சிரிச்சான்ல, அவனுடைய செருக்கை அறுக்கிற ஒரே ஆயுதம் பணம் மாத்திரம்தான் என்று வள்ளுவர் சொன்னார். சட்டங்களை மாற்ற முடியும், விதிகளை மாற்ற முடியும், சமூகத்தை மாற்ற முடியும், அவமானங்களை துடைத்து எறிய முடியும். அதுதான் பெரும் பணம் நமக்கு கொடுப்பது என்றால் அது மகிழ்ச்சி என்று ஒத்துக்கொள்வதிலே நமக்கு என்ன போலித்தனம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கியதற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். 2 அணியும் கம்பீரமாக பேசியிருக்கிறாங்க. நிறைவாக பேசிய திருமதி பாரதி அவர்கள் அந்த அணிக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை கொட்டிட்டாங்க. ஒரு நல்ல பட்டிமன்றம். நம்ம எல்லாரையும் எடுத்துக்கோங்க, நான் மேடையில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். லட்சம் அப்படின்றத கண்ணால் எப்போ பார்த்துருப்போம்? தொகையை நான் பார்த்துருக்குறேன், பாரதி மேடம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா நாங்களாம் பேங்க்கில் வேலை பார்த்தோம். ஆமாம், பல கோடியை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். எதுவும் நமக்கு சம்மந்தம் இல்லாதது. ஒரு நோட்டு உருவுனா உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. இந்த பண மதிப்பிழப்புன்னு ஒன்று நடந்ததில், டிமானிட்டைசேஷன் 2016 நவம்பரில். அப்போது 400 ரூபா வச்சுக்கிட்டு ஐயா அதை மாற்றி கொடுங்கயான்றவன் பாவம்தான். ஆனால் 1000 கோடி 1000 ரூபாயும் 500 ரூபாயும் வச்சுருந்தவன்லாம் கண்ணு மொழி பிதுங்கண்ணா. பெட்டெல்லாம் காசு இருக்குது, பாத்ரூம்லாம் காசு இருக்குது, பரன்லாம் காசு இருக்குது, புது புது அக்கௌண்ட்டு. நான் இருந்த பேங்க்கில் கண்ணு சரியாக தெரியாமல் நடக்க மாட்டாத ஒரு பாட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. அது பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, அது கைரேகை வேற, நடுங்குது, வையின்றான். அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு, ஏன்னா அக்கௌண்ட் மூலமாக தான் எடுக்க முடியும். இப்போது கூடுதலான பணம் தலைவலியை கொடுத்ததா இல்லையா? என்ன செய்யறதுனே தெரியல. பினாமின்ற பேர் எங்கெங்க வருது? கூடுதலாக காசு இருக்கிறதுனால தானங்க வருது.
இப்போ என்கிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன். சம்பளம் வாங்குற எவனாவது பினாமி வச்சுருக்கானா? அவன் பாட்டுக்கு வர்றான், சம்பளம் வாங்குறான், பத்தலைன்னு அழுகிறான். ஆனால் மிகுந்த செல்வம் வரும்போது என்ன செய்கிறோம்? ஒரு 4 பேரை ஏவுறோம். சரி, நிறைய காசு இருக்குன்னு வைங்க, முன்னாடி 2 காரு பின்னாடி 2 காரு, 4 காரு போகும். 4லையும் எதில் அவர் போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும், செக்யூரிட்டி கூட தெரியாது. உண்மைங்க அது. அப்படின்னா ஏன் மாத்துறான்? லைஃபுக்கு த்ரெட் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எவ்வளவு பாதுகாப்பு வச்சாலும் திருடிறான்ல சார். பிரான்ஸில் லூவர் மியூசியத்தில் 800 கோடிக்கு மேலே மதிப்புள்ள நெப்போலியன் காலத்து ஆபரணங்களை 4 நிமிஷத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க சொன்ன செக்யூரிட்டி கேமரா எல்லாம் தான் இருந்தது. பகல்லையா, ராத்திரி இல்லை, பகல்ல. அதை பற்றி என்ன சொல்கிறாங்க? இனிமேல் அதை கண்டுபிடிக்கவே முடியாதுன்றான். அப்படி தூக்கிட்டு போயிருக்கான். அப்படின்னா எந்த நேரமும் எதுவும் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் தான் மிகுந்த செல்வமுடையவர்கள் வாழ்கிறார்கள். உண்மையா இல்லையா? நம்ம ஊரில் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, உடையது விளம்பேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன இருக்கோ வெளியில் சொல்லாத, இடம்பட வீடு எடேல். பெருசா வீடு கட்டாத, இருக்கிற காசை சொல்லாத. நமக்கு என்ன பிரச்சனைனா என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம். அதானங்க, செயினை தூக்கி முன்னாடி போட்டுட்டு 2 வீலரை போகும்போது இன்னொரு 2 வீலர் பின்னாடியே வருது. ஏன் வருது? செயின் கூப்பிடுது. அப்படின்னா உடையதை விளம்பும் போது சும்மா இருக்கிறவனை தூண்டுதா இல்லையா? அதுக்காக நகை போடாதீங்கன்னு நான் சொல்லலை, அந்த காலத்தில் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே போட்டு இப்படி வர்றவங்களை யாராவது போய் வரட்டுறானா? காசு நிறைய இருக்குன்னா அதை வெளிக்காட்டும் போது அதோடு கூட சில பிரச்சனைகளும் வருகிறது. அதுதான் தலைவலின்னு உங்கள் 3 பேர் சொன்னது நியாயமா இல்லையா? சார், எல்லாத்தையும் விடுங்க, பங்கு பிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் 4 பிள்ளை 3 பிள்ளை இருந்தால் அவருக்கு கொஞ்சம் வயசாகும் போது 4 பேர் கழுத்துலேறி மிதிக்கிறான் ஐயா. அந்த வீடை எனக்கு கொடு, இல்லைடா இந்த வீடு அதை கொடு, இந்த ஃபேக்ட்ரியை எனக்கு கொடு, அந்த கார் நான் தான் வச்சுக்குவேன். கண்ணதிர அடிக்கிறான் ஐயா. கடன் வச்சவனுக்கு இந்த கவலையெல்லாம் இருக்கா? வருவானா பையன்? எங்கள் அப்பன் கடன்காரன் எவனாவது வருவானா? காசு சேர்க்க சேர்க்க உறவுகளே பொருதுகிறது, சண்டை போடுகிறதுன்னு தான் இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. 2017 அமெரிக்காவில் ஒரு பெரிய பில்லியனர் இருந்தாராம். அவர் பேர் யுவான் கொனார்ட். அந்த ஆள் திடீர்னு அவனுக்கு பட்டினத்தார் மாதிரி தோணி இருக்கு. அவன் பேசியிருக்கான், பணக்காரராய் நான் வாழ்ந்த நாட்கள் என் வாழ்க்கையில் மோசமான நாட்கள். காரணம், பணம் என்ன செய்கிறது? பணக்காரனை மேலும் பணக்காரன் ஆக்குகிறது, ஏழைகளை மேலும் ஏழைகளாகவே ஆக்குகிறது. இது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு நாளைக்கு $1 செலவழிக்கிற வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்னு வீட்டை விட்டு போயிட்டான். ஒரு நாளைக்கு $1 எவ்வளவு? 89 ரூபா. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு நேரம் பொங்கல் கூட சாப்பிட முடியாது. அவன் போயிட்டான்யா. அப்படின்னா பணம் கூட பட்டினத்தாரை அல்ல, மிகப்பெரிய சொத்து இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டிலே கூட ஒருவனை மனம் வெதும்ப வைக்கிறது என்றால் பணம் தலைவலிதான். சார், பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கி நடத்துறது எளிமை இல்லைங்க. நடத்தினா எந்த நேரமும் உங்கள் கவனமெல்லாம் அதில் இருக்கணுங்க. யாரோ ஒருவரை நம்பி நம்ம விட்டுட்டு ஜாலியாக இருக்க அவங்களால முடியுமாங்க? இப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறோம், நம்ம வேறு எதுலேயோ வேலை பார்க்குறோம்னு வைங்க, நினச்சா லீவ் போடலாம், நம்ம போகலைனாலும் அது நடக்கும். ஆனால் சொத்து சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, எந்த நேரமும் உங்கள் கவனம் அங்கே இருந்தால்தான் அது பறிபோகாமல் பாதுகாக்கப்படும். அதான் உண்மை. தான் செய்கிறத தம்பி செஞ்சாலும் சரியா இருக்காது அப்படின்னு பழமொழி இருக்கு. அப்படின்னா காசு சேர்த்து அதை பாதுகாத்து மேலும் மேலும் வளர்ப்பது என்பது தீராத தலைவலிதான் என்று இவர்கள் சொன்னதில் முழு உண்மை, சத்தியம். அதுதான் உணர வேண்டிய விஷயம். கவிதா ஜவஹர் ஒரு விஷயம் சொன்னாங்க, பணக்காரர் இருப்பது தேசத்துக்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்லுங்க, நம்ம ஊரில் தனியார் முதலாளிகள் நிறைய பேர் இல்லை என்றால்
இந்த தேசத்திலே பொருளாதார வளம் உயர்ந்திருக்காது. இப்போ இந்த ரோட்டில் பாருங்க, இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் அரசாங்க நிறுவனமா, தனியார் நிறுவனம் தான். சார், பணக்காரங்களுக்கு சந்தோஷமே இல்லைன்னு 3 பேர் சொல்றீங்களே, அவன் என்னென்ன சந்தோஷப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்மளும் பட்டிமன்றம் பேசுகிறோம், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பீங்க? இது சந்தோஷம்னு நினைப்பீங்க. நான் மேடையில் நின்று பேசும்போது எவ்வளோ டென்ஷன் வருதுன்னு நமக்கு தானே தெரியும் இல்லையா? இப்போ 2 நிமிஷம் தொடர்ந்து கைதட்டலைன்னா நமக்கு திடீர்னு உள்ள மனசு துடிக்குதுல்ல. அப்போ என் நிலை என்ன என்று நான் தான் சொல்ல முடியும். பணக்கார நிலை என்னன்னு அவன் தானே சொல்ல முடியும். ஜெய்ப்பூரில் தங்கத்திலேயே உருக்கி தங்க பஸ்பமாக்கி ஒரு ஸ்வீட்டு 1 கிலோ எவ்வளோன்றீங்க? 1,11,000 ரூபா. அதுக்கு ஏகப்பட்ட டிமாண்டாயா. நம்ம இங்கே 100 ரூபா ஸ்வீட் வாங்கவே நொந்து கிடக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அது மகிழ்ச்சி இல்லைன்றோம். அவன் அதில் தான் சந்தோஷமா இருக்கான். மிகுந்த செல்வம் அவனால் நினைத்ததை வாங்க உதவி செய்கிறது. இன்னொரு விஷயம், இங்கே ஒரு பேங்க்கில் பெருசாக கடை வாங்கிட்டு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். போன வரை நம்ம கவர்மெண்ட்டு கூட்டிகிட்டு வரணும்னு சண்டை போடுது. அவர் அங்கேருந்து என்ன சொன்னார் தெரியுமா? ஜெயிலில் பாத்ரூம் நல்லா இருக்காது இந்தியாவில், நான் வரமாட்டேன்னாரு. இப்போ கடைசியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா? புதுசாக பாத்ரூம் கட்டி வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் போட்டு அதை படம் எடுத்து அங்கே அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் எந்த கைதிக்காவது உனக்கு எப்படி பாத்ரூம் இருக்குன்னு காட்டியிருக்கோமா? உண்மையாது. காசு இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்வான். பாரதி மேடம் ரொம்ப நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க. காசு இருந்தால் நினைத்ததை செய்யலாம். காரைக்குடியில் சிக்ரின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அது ஒரு அறிவியல் சார்ந்த நிறுவனம். இந்தியா சுதந்திரம் பெற்ற போது பண்டித நேரு அவர்கள் எல்லார்ட்டையும் சொன்னார், நம்மகிட்ட ஒரு தொழில் கூட இல்லை, ஒன்றுமே வளரலை, பணக்காரர்கள் யாராவது முன் வந்தால் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஆராய்ச்சி கூடங்களை நிறுவலாம்னு. அப்போது வள்ளல் அழகப்ப செட்டியார் காரைக்குடியில் இருந்தவர் நேரு பெருமானை போய் கல்கத்தாவில் பார்த்துருக்கிறார். 15 லட்சம் ரூபாய்க்கான செக்கும் 300 ஏக்கர் நிலமும் தயாராக இருக்கிறது. எங்கள் ஊரிலே நீங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை தொடங்குங்கள் என்று அழகப்ப செட்டியார் நேருவை பார்த்தாராம். இன்னைக்கு சவுத் இந்தியாவில் பெரிய நிறுவனமாக சிக்ரி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? 300 ஏக்கர் நிலமும் 15 லட்சம் ரூபாயும். ராத்திரி 12 மணிக்கு நேருவை பார்த்தாராம். அப்போ அங்கே இருந்தவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, நேருஜி காலையில் பார்க்கலாமேன்னு. நேரு சொன்னாராம், இந்த தேசம் வளர்வதற்காக ஒரு பணக்காரர் முன் வந்தால் மிட் நைட்டில் அவரை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன். சார், பணக்காரங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? சத்யா நாதல்லா மைக்ரோசாஃப்ட், அவருக்கு ஒரு ஆண்டு வருமானம் 850 கோடி. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எதுக்கு இப்படி சம்பளம் வாங்குற? நீ என்ன சந்தோஷமா இருக்கேன்னு? அவன் சந்தோஷமா இருக்காரா இல்லையான்றதை அவரில் சொல்லணும். அவருக்கு தகுதி இருப்பதால் தானே அந்த நிறுவனம் கொடுக்கிறது. சும்மா கொடுப்பானா? he deserves it and he enjoys it. அதான் உண்மை. தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாடும் தளர்வறியா மனம் தரும். அப்படின்னா மனம் தளர்வறியாமல் இருக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? தனமும் வேணும், கல்வி வேணும். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயேன்னு மகாகவி பாரதி கேட்குறானா, அது என்ன செல்வம்? கணக்கும் செல்வம், நிறைந்த செல்வம், குறைவில்லாத செல்வம், மிகுந்த செல்வம். இதை மகாகவியே கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் வறுமை தெரியும். சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இங்கு பஞ்சம்னு கேட்ட அவனே எனக்கு கணக்கும் செல்வம் வேணும்னு கேட்குறான்னா, செல்வம் பெருகும்போது, நேர்மையான வழியில் பெருகும்போது, பித்தலாட்டங்கள் இல்லாத வழியில் பெருகும்போது, சமூகத்துக்காக அள்ளி கொடுக்கும்போது சின்ன சின்ன தலைவலிகள் வரும். நமக்குத்தான் எல்லாம் பெரிய தலைவலி. பணக்காரருக்கு எல்லாம் சரிதான். அவர்களுக்கு தெரியும் யாரை எங்கே எப்படி சந்திக்க வேண்டும் என்று தெரியும். அவர்கள் சந்தோஷங்களைத்தான் அனுபவிக்கிறார்கள். எனக்கென்னவோ மிகுந்த செல்வம் என்பது திகட்டாத இன்பம்தான். ஒரு தேசத்தின் வளர்ச்சியை அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை வைத்துத்தான் நாம் கணக்கிடுகிறோம். அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா வளர்ந்த நாடுகள்.
இந்தியா வளரும் நாடு, எத்தியோப்பியா கஷ்டப்படுகிற நாடு. எதை வைத்து சொல்லுகிறோம்? காசு என்ன இருக்கு, ஜிடிபி என்ன இருக்குன்னு தானே சொல்றோம். அப்படின்னா தனி மனிதர்கள் பணத்திலே மிதக்கும் போது, வளரும் போது, அவர்களுக்கு பரோபகாரம் இருந்தால் நாடும் வளரும், சமூகமும் வளரும். அதுதான் திகட்டாத இன்பம், மிகுந்த செல்வம் திகட்டாத இன்பமே என்று சொல்லி அதை உங்கள் எல்லாருக்கும் பரவட்டும், பெருகட்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.